ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் பேச்சு. நான் உங்கள் ஜெயஸ்ரீ. உங்கள் தனிமைக்கு இனிமை கொடுக்க இன்னைக்கு நம்ம சேனலில் எர்த் அபைட்ஸ் அப்படின்ற ஒரு டிவி சீரிஸோட வந்திருக்கேன். நம்ம ஹீரோ பேரு இஷ், ஒரு ஜியாலஜிஸ்ட். எப்பயுமே தனிமையை விரும்பக்கூடிய ஒரு காட்டுக்குள்ள இருந்து ஒரு ஜியாலஜி ரிலேட்டடான ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது தெரியாதனமா என்ன பண்ணிட்டாருன்னா பாம்போடைய ஷெல்டர்ல போயிட்டு ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லி அங்க கைய வைக்க அந்த பாம்பு இவரை கடிச்சு வைக்க கடகடன் அந்த விஷம் இவருக்கு தலைக்கு ஏற ஆரம்பிக்குது. அந்த பாம்பை பார்த்த இவருக்கு தெரிஞ்சிடுச்சு இது வந்து ரொம்ப ஒரு பாய்சனஸான ஸ்னேக்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எப்படியாச்சும் இவர் உயிரை இவரே காபந்து பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில இருந்த ஒரு நைஃபால அந்த காயத்தை கிழிச்சு பிளட்டை ஓரளவுக்கு வந்துட்டு வெளியில எடுத்துட்டு மிச்சம் இருந்த பிளட்டையும் அந்த விஷத்தையும் தாவாயாலே உறிஞ்சு வெளியில துப்பிட்டதுக்கு அப்புறமா தட்டுத்தடு இவர் வாழ்ந்துட்டு இருந்த அந்த காட்டேஜுக்கு போறாரு. போனவர் முதல்ல தண்ணியை குடிச்சிட்டு பெட்ல சாஞ்சது மட்டும்தான் இவருக்கு தெரியுது. அதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா அவருடைய மனசு முழுக்க இருந்த என்னன்னு பாத்தீங்கன்னா மூச்சை மட்டும் விட்டுறாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அவரே சொல்லிட்டு இருக்கு. அப்படியே பாஸ் அவுட் ஆறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கு நினைவு திரும்பும் போது அவருடைய கையை தூக்கி பார்த்தா கை அந்த அளவுக்கு வந்து வீங்கி இருக்கு. சோ அதுக்கு மேல அவரால் கையையும் பார்க்க முடியல, இந்த உலகத்தையும் பார்க்க முடியல. திரும்பி பாஸ் அவுட் ஆக அவருடைய கனவா நினைவான்னு தெரியல. ஒரு சில பேர் இவரை வந்து செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அவன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இல்லா இருக்கான், அதாவது உடம்பு சரியில்லாம இருக்கான், அவனை இங்கே விட்டுட்டு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்திலே ஹெலிகாப்டர் சவுண்ட் எல்லாம் கேக்குது. ஆனா எந்த ஒரு சவுண்டுக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் இவரால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியாம அவருடைய பெட்டிலே அவர் இருக்கு. கொஞ்ச நாள்ல அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, வி லவ் யூன்னு சொல்லிட்டு. அது வருது அப்படின்னு தெரிஞ்சிருக்கு, பட் அதுக்கும் அவரால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல. இப்படி நாட்கள் போக ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு இவருடைய அந்த கை வீக்கமும் குறைஞ்சு ஆளும் கொஞ்சம் தெளிவாகி ஏந்திரிக்கும் போது அப்படி ஒரு பசி அப்படி ஒரு தாகம் இருக்கு இவருக்கு. அதனால ஏஞ்சி தண்ணி இருக்கான்னு பார்த்தா தண்ணி சுத்தமா இல்ல, வீடு முழுக்க தண்ணி இல்ல. சோ இப்ப தண்ணி வேணும்னா இவர் மார்க்கெட் போய் வாங்கிட்டு வரணும். சரி கிளம்பி வெளியில போலாம், தேவையானதை வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பும் போது அவருடைய கார் மேல அவ்வளோ அழுக்கு இருக்கு. ரொம்ப நாள் எடுக்காம அந்த கார் இருந்தா மட்டும்தான் இவ்வளோ தூசு வரும். அதனால ஒண்ணுமே இவருக்கு புரியல, எத்தனை நாள் உடம்பு சரியில்லாம கடந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே மேற்கொண்டு டவுனுக்கு போலான்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு கிளம்பும் போது காடு முழுக்க அமைதியா இருக்கு. அது யூஸ்வலான திங். பட் அன்யூஸ்வலான திங் இவர் என்ன பார்த்தாருன்னா, அவர் டவுன் எட்ஜுக்கு வரும்போது எப்பயுமே ரொம்ப பஸ்லிங்கோட இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் அது. பட் யாருமே இல்ல, ஒரு வெஹிக்கல் இல்ல, எல்லாமே வந்துட்டு கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கு. காரு மற்ற விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் அவர் பார்த்துட்டே போறப்ப ரோட்ல ஒரு பிரேதத்தை பாக்குறாரு, முச்சிட்டு இருக்கு. அதை பார்க்கும் போதே ஏதோ ஒரு நோய் தொற்றால அவங்க இறந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச இவர் மற்ற இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போதுதான் தெரிய வருது இவர் மட்டும்தான் அங்க உயிரோட இருக்காரு, மத்தவங்க எல்லாம் இறந்து போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒரு சின்ன ஹோப் இருக்கும் இல்லைங்களா, வேற யாராச்சும் சர்வைவர் இருப்பாங்கன்னு சொல்லி. அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் போய் பாக்குறாரு. சர்ச்சில் போய் பார்த்தா கொத்து கொத்தா மக்கள் உட்கார்ந்த நிலைமையிலே இறந்து போயிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து பேனிக்கான அவருக்கு அவங்க அம்மா அப்பா தான் ஞாபகம் வராங்க. அதனால நேரா போய் அம்மா அப்பாவை பார்க்கலான்னு போனா அப்பா ஹால்ல இறந்திருக்காரு, அம்மா பாத்ரூம்ல உட்கார்ந்த நிலைமையிலே இறந்து போயிருக்காங்க. சோ இதை பார்த்து மனசு உடைஞ்சு கொஞ்ச நேரம் அழுதுட்டு சோ இதுக்கு தான் அவங்க அம்மா மெசேஜ் பண்ணிருக்காங்கன்றது தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பையனா அவருடைய கடமையை பண்ணணும் இல்லைங்களா. ஸோ ரெண்டு பிரேதத்தையும் ஒரே இடத்துல அவங்களுடைய ஃபேவரட் கார்டன்ல புதைச்சிட்டு கொஞ்ச நேரம் அந்த விஷயத்தை கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமா சரி ஓகே இப்போ நமக்கு தேவை ஃபுட் அண்ட் அதர் சப்ளை, ஸோ அது மேல நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேற்கொண்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணும் போது தான் இவருக்கு தெரியுது இவர் 3 வாரங்களா உடம்பு சரியில்லாம இருந்திருக்காரு. அப்ப ஏதோ ஒரு நோய் தொற்று மூலமா இந்த மாதிரி மக்கள் கொத்து கொத்தா இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் சூப்பர் மார்க்கெட் போறாரு. அவருக்கு தேவையான நெசசிட்டிஸ் எல்லாத்தையும் வந்துட்டு கலெக்ட் பண்றாரு. பட் அவர் ஹாப்பியா இல்ல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு தனிமை பிடிக்கும், ஆனா இப்ப ரொம்ப தனிமையா இருக்காரு, என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஓகே இந்த சிட்டியை விட்டு வெளியில போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிட்ஜ் பக்கம் போனா அந்த பிரிட்ஜை அடைச்சு வச்சிருக்காங்க. சோ இதை தாண்டி யாரும் போல இருக்கு. சோ அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம அங்க தலையில கைய வச்சுட்டு நிக்க பயங்கர வெறியாவது வந்து கத்துறாரு, காரை உடைக்கிறாரு. ஆனா என்ன பண்ண முடியும், இந்த விஷயத்தை அவர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் இல்லைங்களா. சோ அதனால அவருடைய அந்த டிராவலை வந்து கண்டினியூ பண்ணிட்டு வேற ஒரு வழியா அந்த சிட்டிக்கு போறாரு. சிட்டி முழுக்க பயங்கர கலர்ஃபுல்லான லைட்டா இருக்கு. மக்கள் இருப்பாங்கன்னு பார்த்தா மக்கள் மட்டும் இல்லை. அப்புறம் எப்படி இதெல்லாம் வந்துட்டு ரன் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த 3 வாரத்துல பவர் பேக்கப் வச்சிருப்பாங்கல்ல எல்லா இடத்துலயும். ஸோ அந்த பவர் பேக்கப்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த சிட்டி கலர்ஃபுல்லா இருக்கு. மக்கள் இருக்கும் போது அவ்வளோ ஆரவாரமா இருந்த இந்த இடம் இப்ப வந்துட்டு ஒரே அலங்கோலமா இருக்கிற மாதிரி இவருக்கு தெரிய அங்க இருக்கக்கூடிய ஒரு மால்ல போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய காஸ்ட்லியான விஷயம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு வாட் டு டூ நெக்ஸ்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு வரும்போது ஒரு பார்க் வந்து தண்ணி அடிக்கலான்னு வராரு. அப்ப அங்க இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது, எங்களுக்கும் ஒரு கிளாஸ் ஊத்து அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒரு 2 பேரை இவர் பாக்குறாரு, ஜின் அண்ட் டாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டாம்ன்றவர் கொஞ்சம் ஏஜ்டா இருக்காரு, ஜின்ன்றது ஒரு மாடரேட் ஏஜ்டு உமனா இருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போது ஹீரோக்கு முதல்ல இல்யூஷனும் தோணுது. பட் இல்யூஷன் கிடையாது, 2 பேருமே உயிரோட தான் இருக்காங்க. வந்தவங்க நடந்த விஷயங்களை சொல்றாங்க. ஏன்னா ஹீரோ கோமால இருந்தாரு, என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. பட் இவங்க இன்ஃபெக்ட் ஆகாம இருக்கக்கூடிய சர்வைவர்ஸ். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன் ஸ்டார்ட் ஆச்சு, நிறைய பேர் உடனே இறக்க ஆரம்பிச்சாங்க, ரொம்ப
கண்டேஜியஸா இருந்ததால கவர்மெண்டால எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியல. அதுக்கான வேக்சின் எல்லாம் ரெடி பண்ணாங்க, பட் வேக்சின் ஒன்றும் யூஸ் ஆகல. ஸோ அதில் மிஞ்சி போய் தப்பிச்சிருக்கிறவங்க தான் நாங்க. என்ன இம்யூனிட்டி இருந்து என்ன புண்ணியம், நம்மளுடைய சொந்தக்காரங்க எல்லாம் இறந்து போறதை பார்த்துட்டு இருக்கிறது ஒரு லைஃபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாம்ன்ற ஒரு பேச இது எல்லாத்தையும் அமைதியா கேட்டுட்டு இருக்க நம்ம இஷ்க்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க, எங்க கூட நீ இங்கேயே இருந்துட்டுன்னு சொல்லும் போது, இல்ல நான் வாழ்க்கையை தேடி போறேன், கண்டிப்பா வெளியில எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, இங்கேயே எத்தனை நாளைக்கு இருக்கிறது அப்படின்னு ஈஸ்வர் முடிவெடுக்க அதை கேட்டு இந்த ஜின்னுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இருந்தாலும் அவங்க கிட்ட பேசிட்டு இவர் பேசாம வெளியில வர அங்க போய் கண்ணாடியை போய் பாக்குறாரு. கண்ணாடியை பார்த்த இவருக்கு மனசு உடஞ்ச ஒரு மாதிரி அழுக வருது. ஏன்னா எவ்வளோ ஒரு டிப்ரெஷன் இருக்கும். ஸோ அந்த டிப்ரெஷன்ல ரூமுக்கெல்லாம் போல அப்படியே அந்த ஹால்லே படுத்து தூங்க அடுத்த நாள் காரிடார்ல கண்ணு முடிச்சவர் இவங்க 2 பேரும் எங்க அப்படின்னு தேடுறாரு. ஒருவேளை கனவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் அவருக்கு. தேடி போன கனவு இல்ல, உண்மைதான். அந்த ஜின்னுன்றவங்க அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கும் போது சொல்றாங்க, இந்த பாரு நம்ம சாப்பிட்றது அண்ட் நம்ம பேசுறது நம்மளுடைய ஹார்ட் பீட் ஆகுறது, இதனால மட்டும் நம்ம உயிரோட இருக்கோம்னு அர்த்தம் கிடையாது, வாழறதுன்றது வேற ஒரு விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க பேசிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அந்த டாம் என்ன பண்றாரு, காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றாரு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு நம்மளுடைய ஹீரோவையும் உட்கார வச்சு அவங்க பேசிட்டு இருக்க இவங்க எடுத்த முடிவை சொல்றாங்க. நாங்க 2 பேரும் என்ன முடிவு எடுத்திருந்தோம் தெரியுமா ஐஷ், சந்தோஷமா இருப்போம், சப்ளை இருக்கிற வரைக்கும் சாப்பிட்டு சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கு மேல இறந்து போலான்னு முடிவு எடுத்திருந்தோம். ஆனா ஜின்னை பார்க்கும்போது எனக்கு இப்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை பார்த்த உடனே அவளுடைய ஃபேஸ்ல ஒரு நம்பிக்கையை என்னால பார்க்க முடியுது அப்படின்னு இந்த டாம் சொல்ல, அதுக்கு ஜின் என்ன பண்றாரு, எவ்வளவு நாளைக்கு இந்த ஃபுட்டு வரும்னு நினைக்கிறீங்க, எவ்வளவு நாளைக்கு இந்த சப்ளை வரும், ஒருத்தவங்க மோட்டிவேட் ஆயிட்டு இங்கே வாழ்றதுல ஒரு புண்ணியமும் கிடையாது, நான் வெளி உலகத்துல போய் எனக்கான வாழ்க்கையை தேடதான் போறேன் அப்படின்னு சொல்ல அதை கேட்ட ஜின் ஒரு பக்கமா போய் அழுதுட்டு இருக்கா. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஹீரோ போயிட்டு சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. நீ வேணும்னா என் கூட வா, நம்ம வாழ்க்கையை தேடி போலாம், பட் மத்தபடி இங்கேயே இருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லைன்னு சொல்ல அதுக்கு அவ ஒத்துக்க மாட்டா. நான் எடுத்த முடிவுல நான் இங்கே இருந்துக்கிறேன், நீ இருக்கிறதா இருந்தா நான் கண்டினியூ பண்ற லைஃப், இல்லைன்னா நான் என்ன முடிவு எடுத்தனோ அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, நீங்க இங்க இருக்கிற ஃபுட் இருக்கிற வரைக்கும் மட்டும் ஏன் வாழணும், வெளியில பாருங்க, இன்னும் 10 வருஷத்துக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு எல்லாமே இருக்கு, அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு கேட்க அதுக்கு டாம் என்ன சொல்றாரு, வெளியில இருக்கிற உலகம் பெருசுதான், நமக்கு எல்லாமே இருக்குதான், ஆனா பிடிச்சவங்க இல்லாம இப்படியே நம்ம வாழ்ந்துட்டு இருக்குது எந்த வகையில ஒரு அர்த்தமான வாழ்க்கையாகும், அதை வாழறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஸோ ஜின்னுக்கோசரம் தான் நான் பேசினேன், மற்றபடி என்னுடைய முடிவில் எந்தவித சேஞ்சும் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல, ஸோ எவ்வளோ பேசியும் இவங்க 2 பேரும் சமாதானம் ஆகாதால சரி ஓகே நம்ம முடிவில் நம்ம உறுதியாக இருப்போம்னு சொல்லிட்டு அங்கிருந்து ரொம்ப ஹெவி ஹார்ட்டோட நம்மளுடைய ஹீரோ கிளம்பிடுறாரு. என்னதான் கிளம்பி வெளியில வந்தாலும் கொஞ்சம் மனசு ஒரு தாங்கலாவே இருக்க அந்த டைம்ல அந்த பில்டிங் உள்ள 2 கன்ஷாட் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அவங்க எடுத்த முடிவில் அவங்க ரொம்ப உறுதியா இருந்து இவர் வெளியில வந்ததும் அவங்க உயிரை அவங்களே மாற்றிக்கிட்டாங்க போல இருக்கு. ஸோ அந்த கன்ஷாட் கேட்ட உடனே ஒரு நிமிஷம் நிக்கிறாரு, நின்னுட்டு கொஞ்சம் வேதனைப்பட்டுட்டு ஓகே இனிமே ஒரு புண்ணியம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு வேகமா வெளியில வந்துட்டாரு. ஆனா காரை எடுத்துட்டு வரும்போது அப்படியே ஒரு கோபம் இருக்கு அவருக்கு. ஒருவேளை அவ இறந்ததுக்கு நம்மளும் ஒரு காரணமோ அங்க இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுன இவருக்கு வாழ்க்கை மேல இருக்கிற நம்பிக்கை போக ஆரம்பிக்குது. எதுக்காகடா வாழணும், அதுவும் இல்லாம 2 பேரை சாவடிச்சிட்டோமே அப்படின்ற மாதிரி இவருக்கு இவரே குற்றமான பன்மையா நினைச்சுக்க காரை ரொம்ப வேகமா ஓட்டுறாரு. ஓட்டுறத பார்த்தா இவர் வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு. சோ இப்படி அவர் காரை வேகமா ஓட்டிட்டு போறப்ப திடீர்னு அவர் காரை நிறுத்துறாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருந்த ரோட்ல ஒரு டாக பாக்குறாரு. அந்த டாக பார்த்தோன்னே ஒரு வித ஹோப் வருது இவருக்கு. உடனே கடகடன் காரை விட்டு இறங்கி போய் அந்த டாக் கிட்ட கொஞ்சம் போது அதுவும் ரொம்ப அன்பா இவர்கிட்ட பழக சரி ஓகே நம்ம வாழறதுக்குன்னு ஒரு ஹோப் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டாக பார்த்தோன்னே இவருடைய மனசு டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டு அந்த டாகுக்கு லக் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காரு. மேபி இவருடைய வாழ்க்கையோட லக் இந்த டாகுன்னு நினைச்சாரோ என்னமோ. சோ அந்த டாக தூக்கி கார்ல உட்கார வச்சுட்டு இவரோட பயணத்தை மேற்கொள்றாரு. நேரா ஃபர்ஸ்ட் லைப்ரரிக்கு தான் போறாரு நம்மளுடைய ஹீரோ இஷ். போனவர் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாருன்னா ஒருவேளை தன்னந்தனியா இருந்தா இந்த உலகத்துல சர்வைவ் ஆறது எப்படி அப்படின்னு நிறைய பேர் புக் எழுதிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி புக் எல்லாம் ஃபர்ஸ்ட் லைப்ரரியில இருந்து கலெக்ட் பண்ணிட்டு நேரா இவருடைய வீட்டுக்கு வராரு. தனியா இருந்த இவருக்கு இந்த டாக் மூலமா ஒரு பேம்பர் கிடைக்குது. அந்த டாகுக்கு ஒரு துணை கிடைக்க இவருடைய வாழ்க்கையை தனிமையை ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்க இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்க எல்லாம் தான் இறந்து போயிட்டாங்க, மத்தபடி மத்த அனிமல்ஸ் எல்லாம் உயிரோட இருக்கு. சோ அதுங்களையும் பார்த்துக்கிட்டே அப்படியே இவருக்கு 1 வருஷம் போகுது. 1 வருஷமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கவர் ரிப்பீட்டடா காலையில ஜாகிங் போறது, கிடைக்கிறத சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய லைஃபை எந்த அளவுக்கு மோட்டிவேட்டடா வாழ முடியுமோ அந்த அளவுக்கு மோட்டிவேட்டடா வாழ்ந்துட்டு இருக்க திடீர்னு இவருடைய பெட் லக் ஒரு நாள் பால்கனியில நின்னு எங்கேயோ பார்த்து கொலைச்சிட்டு இருக்கத பார்த்து இவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம். என்னன்னு பார்த்தா ரொம்ப தூரத்துல மனுஷங்க இருக்காங்க போல இருக்கு. அந்த மனுஷங்க இருந்தா ஒரு புகை வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு புகை சிம்னில இருந்து வர ரொம்ப சந்தோஷமா அந்த இடத்த நோக்கி போறாரு. அது ரொம்ப தூரத்துல இல்ல, இவர் வீட்டுல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. என்னதான் சந்தோஷமா அந்த வீட்டை நோக்கி போய் மனுஷங்க இருக்காங்களான்னு பாக்கலான்னு போனாலும் கையில ஒரு கோடாலியோடய போறாரு. காரணம் என்னன்னா என்ன மாதிரி ஆபத்து எங்க இருந்து வரும்னு தெரியாது இல்லைங்களா. சோ அந்த மாதிரி ஒரு பயத்தோடய இவர் அந்த வீட்டை நெருங்க அங்க ஒரு பொண்ணு கையில கண்ணை வச்சுக்கிட்டு அங்கேயே நில்லு, கிட்ட நெருங்கின கொன்னுடுவேன் அப்படின்னு பயமுறுத்த பயப்படாதீங்க, உங்களை தேடிதான் வந்தேன், உங்களை காயப்படுத்தணும்னு வரல, என்னால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லவே அந்த பொண்ணு கொஞ்சம் என்ன பண்றா சமாதானம் ஆயிட்டு அவரை உள்ள கூப்பிடுறா. இவங்க பேர் எம்மா. சோ இவங்களும் பாத்தீங்கன்னா யாராச்சும் உயிரோட இருக்காங்களா
இல்லையா அப்படின்னு தேடிக்கிட்டு இங்க தன்னந்தனியா இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நாளா வாழ்ந்துட்டு இருக்காங்க போல இருக்கு. அதாவது கொஞ்ச நாள்னா ரொம்ப நாளாவே வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே இந்த மாதிரி ஒருத்தவங்க இந்த ஊர்ல இருக்கிறது தெரியாத அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அதுக்கப்புறமா 2 பேரும் பேசுறாங்க. ஒருத்தவங்க எப்படி வந்து சர்வைவ் ஆனாங்க அப்படின்ற கதைகள் எல்லாம் ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, நீ ஏன் தனியா இருக்கணும், என் கூட வந்து இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எம்மாவை அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போக, ஒரு தனியா வாழற ஒரு ஆண்மகனோட வீடு எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கும், ரொம்பவே சுத்தமா வச்சிருக்காரு. பட் ஆனா இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், நிறைய ஃபுட் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு சிலது எக்ஸ்பைர்ட் ஆனாலும் பரவாயில்ல, சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. சரி ஓகே, இதெல்லாம் ஏன் சாப்பிடணும், திரும்பி போயிட்டு நம்ம ஃபுட்டை தேட நான் வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓரளவுக்கு நண்பர்கள் ஆனதுக்கு அப்புறமா ஒரு மார்க்கெட்ல போயிட்டு ஃபுட் எடுக்கிறாங்க. ஹீரோவுடைய ஃபோக்கஸ் எல்லாம் ஃபுட்டுல இருந்தாலும் எம்மாவுடைய ஃபோக்கஸ் முழுக்க மருந்துகள்ல தான் இருக்கு. ஸோ உடம்புக்கு ஏதாச்சும் வந்தா மருந்து வேணும் இல்லைங்களா? ஸோ அதை தேடிட்டு இருக்கும் போது அங்க ஒரு சில பிரேதங்கள் கிடக்குது. என்னதான் 1 வருஷத்துக்கு மேல ஆனாலும் நிறைய பிரேதங்கள் இன்னும் வந்துட்டு அழுகி போகல மொத்தமா. ஸோ அது டீகம்போஸ் ஆகிக்கிட்டே இருக்கிறதால அது ஒரு இதை ஸ்மெல் அடிக்குது. இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, எடுத்த வரைக்கும் போதும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரு வழியா வெளியில வர, யார் யாரு எவ்வளவு ஃபுட் எடுத்தாங்க, எது முக்கியம்னு சொல்லி பேசிட்டு கார் எல்லாத்தையும் டம்ப் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிடுறாங்க. இது வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்பைர்டான கேண்ட் ஃபுட்டை மட்டும்தான் வந்து ஹீரோ சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரு பெரும்பான்மையா. பட் இப்போ வந்துட்டு எம்மா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து ஒரு ஃபுட்டு சமைக்க 2 பேரும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டை சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னா, இந்த உலகத்துல மனுஷங்க மட்டும்தான் இல்லாம போயிட்டாங்கல்ல, மற்றபடி அனிமல்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதுதான் இவங்களுக்கு ஒண்ணு தெரியுது, இந்த அனிமல்ஸ்க்கு இருக்கிற ஒரு இம்யூனிட்டி தான் வந்து இந்த நோயில இருந்து அதுங்களை காப்பாத்திருக்கு. ஸோ அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரியுது, ஒருவேளை அன்னைக்கு அந்த நாகம் கடிச்சது இல்லைங்களா, ஸோ அதனுடைய விஷம் தான் இந்த நோயில இருந்து இவரை காப்பாத்திருக்கோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்கலாம், அது கூட காரணமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எம்மா சொல்ல, அப்படியே ஒரு சில நாட்கள் இந்த மாதிரியே இவங்களுடைய வாழ்க்கையில கிடக்குது. இப்ப அடுத்த கட்ட பிரச்சனையா என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீட்டோ இல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளோ கிடைக்குது. அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எத்தனை நாள் வந்து எக்ஸ்பைர்டான ஃபுட்டையே சாப்பிட்டுட்டு இருக்குது. ஸோ இப்போ இது ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா அடுத்த கட்ட பிரச்சனை, இவங்க கிட்ட கரண்ட் இல்லை. ஸோ என்ன ஃபுட்டை இவங்க இனிமே ஃப்ரெஷ்ஷா ரெடி பண்ணாலும் அதை ப்ரிசர்வ் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அதால கரண்ட்டை எப்படியாச்சும் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாரு. அப்படி முடிவு பண்ணும்போது இவர் கடைக்கு போனார் இல்லைங்களா, ஒரு சில சோலார் பேனல்ஸை பார்த்துருப்பாரு. சரி ஓகே, நம்மளே ஏன் ஒரு சோலார் பேனலை வந்துட்டு ரெடி பண்ணி எலக்ட்ரிசிட்டியை ஜெனரேட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஆர்வம் வர, அதுக்கான புக்கெல்லாம் எடுத்து படிச்சுட்டு அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம நதிகளுக்கு போயிட்டு அங்க இருக்கிற மீனையும் பிடிச்சிட்டு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான மீட்டை ரெடி பண்றாரு. இப்படி உலகம் அழியிற டைம்ல இவங்களாவே ஒரு சில முன்னேற்றங்களை இவங்களுடைய வாழ்க்கையில எடுத்துட்டு வர, எம்மா என்ன பண்றாங்க, புது புது காய்கறிகளை வந்துட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மீட்டையே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது, எடிபிளான ஒரு சில ஃபுட்டு நமக்கு பிளான்ட்ல இருந்து வேணும் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் இவங்க க்ரோ பண்ண 2 பேரும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு தனிமையும் இந்த ஒரு சப்போர்ட்டும் 2 பேருக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கொண்டு வரவே 2 பேரும் காதல் வயப்படுறாங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையும் தம்பதிகளா தொடர ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நல்லா ஹாப்பியா போயிட்டு இருக்க டைம்ல கொஞ்ச நாள் கழிச்சு எம்மா வந்து ஒரு நல்ல விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா அவங்க பிரெக்னெண்டா இருக்காங்க போல இருக்கு. அதை கேட்டோன்னே சந்தோஷம் தான் நம்மளுடைய ஹீரோக்கு. பட் அதை விட ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஏன்னா அவருக்கு எப்படி பிரசவம் பார்க்கறதுன்னு தெரியாது, டாக்டர்ஸ் கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல எந்தவித எக்யூப்மெண்ட்டும் சரியா இல்ல, ஒரு குழந்தைய வேற நம்ம இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு வரோம்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஹை இல்லைங்களா? சோ அதை நினைச்சு அவர் கஷ்டப்பட, ஏமா வந்து என்ன சொல்றாங்க, பரவாயில்ல கவலைப்படாதீங்க, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சமாதானப்படுத்த, அதுக்கு இவர் சொல்றது, உன்னையும் இழந்துட்டேன்னா திரும்பி என்னால தனிமையில வாழ முடியாதுன்னு எனக்கு கிடைச்ச ஆறுதல், அதே டைம்ல குழந்தையும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா அம்மாவை இழந்த அந்த மனவேதனையை தன்னுடைய மனைவி கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. சோ இவருடைய பயம் வந்து நியாயமானதுதான், திரும்பி தனிமையாயிடுவோமோ மனைவியும் இழந்துடுவோமோ அப்படின்னு பயப்படுறாரு. பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வராங்க, இந்த குழந்தைய பெத்துக்கலாம்னு சொல்லிட்டு. அதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு தேவைப்படுற உபகரணங்கள் என்னென்ன, அடுத்தது அதுக்கு என்னென்னலாம் வந்து ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டூல்ஸ், நெசசிட்டிஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றாங்க. ஸோ இவர் பேசிக்கா ஒரு ஜியாலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1ல சொல்லியிருப்பேன். ஸோ அதனால இந்த மாதிரி மெடிக்கல் டேர்ம்ஸை தெரிஞ்சுக்கிறதுலையும் அதை கத்துக்கிறதுலையும் இவருக்கு பெருசா காம்ப்ளிகேஷன் இல்லாதால ஈஸியா ஒரு குயிக் லேர்னரா கத்துக்கிறாரு. ஆக்சுவலி ஒரு கொஞ்சம் படிப்ஸ், ஸோ அதனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு சர்வைவும் ஆக முடியுது. ஸோ அந்த மாதிரி கத்துக்கிட்டு தன்னோட மனைவியோட பிரசவத்துக்கு இவர் ரெடியாக, எல்லாமே நல்லபடியா போகுது, இவங்களுடைய வயிறும் நல்லா பெருசாகுது. ஆனா இப்போ ஒரு பிரச்சனை என்னன்னா, இவங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கக்கூடிய சத்துக்கள் போதுமானதா இல்ல, இவங்க கண்டிப்பா கொஞ்சம் பெரிய ஃபுட்டா சாப்பிடணும், அதாவது ஒரு மீட் மாதிரி ஏதாச்சும் சாப்பிடணும். ஸோ அதை பத்தி தன்னுடைய மனைவி தாங்கிட்ட சொல்றதை கேட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு தடவை கண்ணை தூக்கிட்டு வேட்டையாட போறாரு. அவர் கண்ணுல பட்டது அங்க இருக்கக்கூடிய நிறைய மாடுகள் தான். அதுல ஒரு மாடை செலக்ட் பண்ணி ஒரு வழியா மனசை வந்துட்டு தெம்பாக்கிட்டு பிறக்க போற குழந்தைக்கும் தன்னோட மனைவியோட ஹெல்த்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா ஃபயர் பண்ணி அந்த கண்ணை வேட்டையாடிட்டு, அந்த கவ்வை வேட்டையாடிட்டு அது பக்கத்துல போய் நின்று பார்த்துட்டு இருக்காரு. என்னதை பாக்குறாருன்னு பார்த்தா கொன்னுட்டாரு. ஆனா அதை எப்படி டிசைட் பண்ணி அதனுடைய மீட்டை எடுக்கணும் அப்படின்ற ப்ரொசீஜர் தெரியல. மனுஷன் அதுக்கும் ஒரு புக்கை வச்சிருக்காரு போல இருக்கு. அந்த புக்கை எடுத்துட்டு வந்து எப்படி ஒரு மாட்டோடைய இறைச்சியை வந்து தனியா பிரிச்சு எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அது பிளான் படி ஒரு வழியா அந்த மாட்டோட இறைச்சியும் எடுத்துட்டு வந்துட்டாரு. எடுத்துட்டு வந்து தன்னுடைய பொண்டாட்டிக்கு வந்துட்டு பரிசா கொடுக்க, ரத்த கலரியா வந்து
நிக்கிற தன்னுடைய ஹஸ்பண்டை பார்த்து சந்தோஷமும் படுறாங்க, அதே டைம்ல எப்படிரா அப்படின்ற மாதிரி ஒரு ஆச்சரியமும் படுறாங்க. ஸோ இப்படி மீட்டை எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்போ இதை ப்ரிசர்வ் பண்ணணும், ஏன்னா அவ்வளோ மீட்டையும் ஒரே நாள்ல சாப்பிட போறது கிடையாது இல்லைங்களா. ஸோ அதனால இவருடைய சோலார் பேனல் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய அந்த வேலையை துரிதப்படுத்துறாரு. என்னென்ன டிஃபெக்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி கடைசியா சுவிட்சை போட்டா மனுஷன் ஜெயிச்சிட்டாரு, புடிச்சிட்டாரு. எப்படியோ எலக்ட்ரிசிட்டியை வந்துட்டு ரெடி பண்ணிட்டாரு. கிட்டத்தட்ட 6 மாசமா இதுக்கோசரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் சந்தோஷமா இருக்க தன்னுடைய மனைவி அடுத்த கட்டமா ஒரு விஷயத்த சொல்றாங்க. சந்தோஷம் தான், ஆனா எப்பயுமே இல்லாம இப்ப புதுசா நம்ம வீட்டுல ஒரு எலி வந்திருக்கு. இந்த எலி இப்பதான் பிடிச்சேன். எனக்கு தெரிஞ்ச அந்த மாட்டுக்கறியோட ஸ்மெல்லுக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மள மாதிரி இதுங்களுக்கும் ஃப்ரெஷ்ஷான மீட் வேணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனைவி சொல்ல, அதை கேட்ட இவருக்கு பயங்கரமா வருத்தமாகுது. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இவங்களோட ஃப்ரிட்ஜ் ஓடுது, அந்த அளவுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் ஆயிடுச்சு. சந்தோஷமா 2 பேரும் இதை சாப்பிட்டுட்டு போய் படுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஊர் முழுக்க இருக்கக்கூடிய நாய்கள் பயங்கரமா கொலைக்கிற சத்தம் கேக்குது. ஏன்னா எல்லா அனிமலும் உயிரோட தான் இருக்கு அந்த ஊர்ல. என்னடா திடீர்னு நாய் எல்லாம் கொலைச்சிட்டு இருக்கு அப்படின்னு வந்துட்டு இவங்க போய் பார்த்தா, கொஞ்ச நேரத்துல அந்த ஊர் முழுக்க பாத்தீங்கன்னா பல எலிகள், அதுவும் சைஸ் ரொம்ப பெருசா இருக்கு. என்ன ஆயிருக்குன்னா, மனுஷங்க இருந்தா அந்த எலிகளை வேட்டையாடுவாங்க, ஆனா மனுஷங்களே இல்லாத ஒரு இடத்துல இதுங்க என்ன பண்ணிருச்சு, இருக்கிற பொந்துகந்துல எல்லாம் நல்லா வந்து இனப்பெருக்கம் பண்ணி பயங்கரமா தின்னு எல்லாம் புஷ்டியா இருக்க, எல்லாம் எங்கேயோ படையெடுத்து வருது. எங்கடா படையெடுத்து வருதுன்னு பார்த்தா இவங்க வீட்டுக்கு தான் வருது. காரணம் என்னன்னா, இவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த மாட்டுடைய இறைச்சி. சோ இந்த கறிக்கு தான் வருதுன்னு தெரிஞ்சவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி வந்த எலிகளை வந்துட்டு ஷூட் பண்றாங்க. ஆனா இவங்க வச்சிருக்கிற ஒரு துப்பாக்கியை வச்சு எவ்வளோ எலிகளை ஷூட் பண்ண முடியும்? ஒன்னும் வேலைக்காகல. அதுக்கு மேல என்ன பண்றாங்க, வச்சிருக்கிற ஃபுட்டையும் எரிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சாப்பிட வச்சிருந்த மீட், அது மட்டும் இல்லாம இவங்க ப்ரிசர்வ் பண்ணி ஃபியூச்சருக்கு வச்சிருந்த மீட் எல்லாத்தையும் தூக்கி நெருப்புல போட்டு எரிக்க, இருந்தாலும் அந்த ஸ்மெல் அங்கே தானே இருக்கும். அதனால போகாம இவங்க வீட்டை நோக்கி அதுங்க படையெடுக்க, இதுக்கு மேல வேலைக்காகாதுமா வீட்டுக்குள்ள போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிற பொந்து கிந்து எல்லாத்தையும் என்ன பண்றாங்கன்னா செலோ டேப் வச்சு அடைக்கிறாங்க. அப்பாடா தப்பிச்சோம் அப்படின்னு பெருமூச்சு விடும் போதுதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. இவங்களுடைய லக் இருக்கான்ல, அவனை வெளியிலே விட்டுட்டாங்க வந்த அவசரத்துல. அவனை இந்த எலிகள் போட்டு கடிக்க ஆரம்பிக்க அவனை வெளியிலையும் விட முடியாது இல்லைங்களா. அதனால எப்படியோ ஒரு சில செலோ டேப்பை மட்டும் எடுத்துட்டு லைட்டா கதவை திறந்து அவனை மட்டும் உள்ள எடுக்கும் போது அந்த சந்துல நிறைய எலிகள் இவங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சு. கதவை சாத்தினாலும் அந்த வந்த எலிகளை என்ன பண்றதுன்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு எலி இருந்தாலே நம்ம வீட்டுல பெரிய தலைவலி. இத்தனை எலி வந்தோடனே அங்க அடி இங்க அடின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரே பரதநாட்டியம் ஆடி எப்படியோ அடிச்சு ஒரு வழியா அந்த லக்கியும் காப்பாத்தி ஒய்ஃபையும் ஒரு இடமா உட்கார வச்சு எங்களை விட்டா போதும் சாமின்னு சொல்லிட்டு அந்த எலிகள்ட்ட இருந்து தப்பிச்சு ஒரு ரூம்ல ஹீரோட ஒய்ஃப் அண்ட் லக் இவங்க 3 பேரும் உட்கார்ந்த நிலையிலே தூங்கி அந்த நாளை கழிக்கிறாங்க. நல்லா தூங்கி ஏஞ்சி காலையில வந்து வீட்டை விட்டு வெளியில பார்க்கும்போது வந்திருந்த எல்லா எலிகளையும் காணும். எங்கடா போச்சு இவ்வளோ எலிகளும் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் தெரியுது, எலிகள் வந்திருக்குன்னா அதை வேட்டையாடுறதுக்கு பூனைகளும் வரும் இல்லைங்களா. சோ இப்பதான் இவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த உணவு சங்கிலி மூலயமா தான் இப்ப இவங்க தப்பிச்சிருக்காங்க. அவ்வளவு எலிகளும் இவங்க மேல படையெடுத்திருந்தா கண்டிப்பா இவங்களையும் பிச்சு கொதறி சாப்பிட்டிருக்கும். சோ அந்த மாதிரி எதுவும் நடக்காம பூனைகளால எலிகள் வேட்டையாடப்பட கொஞ்சம் இவங்களுக்கு மனசுக்கு நிம்மதியாகுது. அடுத்தடுத்த நாட்கள்ல ஹீரோயினுக்கு வந்துட்டு பிரசவ வலி வர எப்படியோ 2 பேரும் ட்ரை பண்றாங்க அந்த பிரசவத்தை நல்ல முறையில பண்ணிடணும்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் எவ்வளவோ புஷ் பண்றாங்க. என்ன ஆயிடுச்சுன்னா, குழந்தையோடைய கை வந்து அவங்களுடைய இடுப்பெலும்புல மாட்டிட்டு இருக்கதால அவங்களால மேற்கொண்டு புஷ் பண்ண முடியல. ரொம்ப வலியில துடிக்கிறாங்க. தன்னுடைய மனைவி வலியில துடிக்கிறத பார்த்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம நம்ம ஹீரோ ரொம்ப பதச்சு போக, குழந்தையும் காப்பாற்றணும் இவங்களையும் காப்பாற்றணும் யாரையாச்சும் ஒருத்தவங்களையாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு மெடிசன் பத்தி எதுவுமே தெரியாம ஒரு ஹஸ்பண்டா அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இல்லை. என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்க கையை உள்ள விடுங்க, குழந்தையோட கையை என்னோட இடுப்புல இருந்து எடுத்து மட்டும் விட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்கா குழந்தை வெளியில வந்துரும் அப்படின்னு எம்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க, மனசுல அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை வர வச்சுட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி என்ன பண்றாருன்னா அவருடைய கைகளை யூஸ் பண்ணி குழந்தைய வெளியில எடுக்க ட்ரை பண்றாரு. அதாவது ப்ராப்பரான பிரசவத்தை பாக்குறாரு. அதனுடைய பலனா குழந்தையோட கையில வர ஒரு வழியா பிரசவ வலியிலிருந்து அவங்களும் வந்துட்டு விடுபட 2 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷம். உலக அழிவுக்கு பின்னாடி ஃபர்ஸ்ட் பிறந்த குழந்தை அப்படின்ற ஒரு பெருமையோட இந்த குழந்தை இந்த பூமிக்கு வர, இதை பார்த்து இந்த தம்பதிகள் 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்க இப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. குழந்தையும் வளர ஆரம்பிக்கிறா. சோ இப்ப வெளியில போயிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு வரும்போது எம்மா என்ன பண்றாங்க, இவங்களுடைய அட்ரஸ் எழுதி அங்க சர்வைவர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு வேணும்னா நீங்க அங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அட்ரஸ நல்லா தெரியக்கூடிய ஒரு இடத்துல எழுதி வச்சுட்டு வர, அதை வந்து ஒரு மர்மமான ஆளு பாக்குற மாதிரி இருக்கு. யாரு என்னன்னு தெரியல. சோ அந்த மாதிரி ஒரு ஆளை காட்டி அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காட்டாம அடுத்த எபிசோட்ல என்ன காட்டுறாங்க, ஒரு சில வருஷங்கள் கழிச்சு, அதாவது கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு
நம்மளுடைய ஹீரோ கார்ல தனியா வந்துட்டு காட்டு பக்கம் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப ஏதோ வந்து இவருடைய கார்ல அடிபடுது. என்னன்னு பார்த்தா ஒரு அமெரிக்கன் லயன். இந்த மாதிரி ஒரு விலங்குகள் காட்டை விட்டு அவ்வளோ சீக்கிரம் வெளியில வராது. ஸோ இந்த விலங்கு காட்டை விட்டு வெளியில வந்ததை பார்த்த இவருக்கு ஒரு மாதிரி பதப்பதச்சு போக சுத்தமுத்தும் பார்த்தா யாருமே இல்லை. ஆனா அந்த அனிமல் ரொம்பவே வந்துட்டு வலியோட இருக்கிறதால அதை எப்படியாச்சும் அந்த வலியிலேருந்து விடுவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கருணை கொலையை அவர் பண்றாரு. உள்ள இருந்து கன் எடுத்து அதை சுட்டு கொலை பண்ணதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஏதோ ஒரு மூமெண்ட்டை பாக்குறாரு. என்னவா இருக்கணும் போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணு. இவரை பார்த்தோன்னே அடிச்சு பிடிச்சிட்டு அவ பின்னாடியே இவரும் ஓட ஒரு லிமிட்டுக்கு மேல அந்த பொண்ணை பிடிச்சிட்டாரு. ஆனா தொடவே விட மாட்டா. ஒரு மாதிரி பயந்து போன மாதிரி இருக்கா. எப்படியோ பேச ட்ரை பண்றாரு. பாரு நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், ஃபுட்டும் ஷெல்டரும் கொடுக்குறேன்னு சொல்லி பாக்குறாரு. ஏன்னா இவ சர்வைவ் ஆயிருக்கா, இவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஆனா அவ ரொம்ப பயத்தோட இருந்து அங்கிருந்து ஓடி போக சரி இந்த பொண்ணுகிட்ட பேசி எந்த புண்ணியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார் கிட்ட திரும்பி வந்தா அடிப்பட்ட அந்த லைனை காணும். இது எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவருக்கு சஸ்பீஷியஸா இருக்கு. அப்ப ரொம்ப தூரத்துக்கு ஓடி போன அந்த பொண்ணு காட்டை விட்டு வெளியில வந்து இவருடைய வண்டி கிட்ட நிக்க சரி ஓகே இவகிட்ட பேசினா வேலைக்காகாது, பசியில இருக்கா போல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள் எடுத்து நீட்ட அதை பார்த்தோன்னே அந்த பொண்ணு என்ன பண்றா, கிட்ட வந்து பொறுமையா அந்த ஆப்பிளை வாங்கி பசி போல சாப்பிட ஆரம்பிக்கிறா. சோ இந்த சாப்பாடு அவளை கொஞ்சம் வந்துட்டு காம் பண்ணவே பொறுமையா ஏறி என்ன பண்றானா முன் சீட்ல உட்காராம இவரோட நம்பிக்கை இல்லாம பின்னாடி இருக்கிற அந்த ட்ரக்ல உட்காந்துட்டு வர நேரா இவர் அந்த பொண்ணு வீட்டுக்கு கூப்பிட்டு வர இப்பதான் இந்த ஃபேமிலியை காட்டுறாங்க. ஒரு குழந்தை தான் நம்ம பிறந்ததா பார்த்தோம், இப்ப 2 குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறை மாத கர்ப்பிணியா நம்ம ஹீரோயின் இருக்க தெரிஞ்சிடுச்சு. அடுத்தடுத்த குழந்தைகளை பெத்துட்டாங்க. ஏன்னா 6 வருஷம் ஆகுது இல்லைங்களா. சோ பாப்புலேஷனை வளர்க்குறாங்க போல இருக்கு. சோ அப்ப வந்துட்டு யாருங்க இந்த பொண்ணு அப்படின்னு கேட்க இந்த பொண்ணை நான் வந்து காட்டுதை கண்டுபிடிச்சேன், ஆனா பயந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல சரி வாமா கீழே இறங்கி வாமான்னு எம்மா எவ்வளவோ கூப்பிட்டு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணா பயந்துகிட்டு அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டா. சோ இப்ப இந்த பொண்ணை எங்க பார்த்தோம் எப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து தன்னோட மனைவி கிட்ட அவர் பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு ஜார்ஜ் அப்படின்னு ஒருத்தர் வராரு. ஆக்சுவலி இவர் தான் வந்துட்டு இவங்களுடைய அட்ரஸை பார்த்து அங்க வந்து நின்னவர் போல இருக்கு. நல்லவர் போல ஒரு வழியா இந்த குடும்பத்தோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்புறம் இவருக்கு ஒரு பேர் இருக்காங்க, இவங்க பேரும் மோரன். சோ இவங்க 2 பேரும் வந்து புதுசா இந்த ஃபேமிலியில சேர்ந்தவங்க, கொஞ்ச நாட்களா இவங்களோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்ப மோரன் என்ன பண்றாங்க, ட்ரக்கு கிட்ட அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு பேச ட்ரை பண்றாங்க. ஆனா அப்பவும் அந்த பொண்ணு பேச மாட்டேங்கிறா. சரி ஓகே அவளை கட்டாயப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த குடும்பமும் அவ ட்ரக்ல உட்காந்துட்டு இருக்க அவ்வளோ நேரமும் பக்கத்திலேயே சேர போட்டு உட்காந்து அந்த பொண்ணுக்கு ஆறுதலா இருக்க கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு போய் ஏதாச்சும் சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு லைட்டா போயிட்டு மோரன் என்ன பண்றாங்க சாப்பாடோட டச் பண்ண அவ ஒரு மாதிரி அழுத்தமா அவங்களை பிடிக்கிறா. அப்ப அவளுடைய உடம்புல சிகரெட்டால சுடப்பட்ட நிறைய காயங்கள் இருக்கிறத பார்த்து இவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, ஓகே இந்த பொண்ணை யாரோ அபியூஸ் பண்ணிருக்காங்க, அதனாலதான் தொட்டாலே இவ கத்துறான்னு சொல்லிட்டு. இதே போல ஒரு டிராமா மோரனுக்கும் வந்துட்டு சின்ன வயசுல ஏற்பட்டிருக்கும். அதனால இந்த பொண்ணு மேல அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட அன்பு வருது. சோ ரொம்ப அன்பா இவங்க பழகும் போது கொஞ்சமா மோரன் மேல நம்பிக்கை வருது அவளுக்கு. சோ நம்பிக்கை வரவே ட்ரக்லயே உட்கார்ந்து இருந்தவ ஒரு வழியா கீழே இறங்கி வீட்டுக்குள்ள வர முதல்ல அந்த பொண்ணை வந்துட்டு குளிக்க வைக்கிறாங்க. அப்படியே அவ குளிச்சுட்டு இருக்கும் போது அவ ஒரு பேக் பேக் மாட்டிட்டு இருந்தா. அந்த பேக் பேக்ல நிறைய வந்து டிஸ்டர்பிங்கான ஒரு சில டிராயிங்ஸ் இருக்கு. இந்த மாதிரி டிராயிங்ஸை மன அழுத்தம் இருக்கிறவங்க தான் வரைவாங்க. அதனால இந்த டிராயிங் எல்லாம் பார்த்து மோரன் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. ஆக்சுவலி இந்த லெட்டர் வந்து அந்த பொண்ணு இருக்கால ஐவி அவளுடைய அம்மா எழுதினது. அச்சோ கதை சொல்லும் போது அந்த பொண்ணோட பேரை சொல்ல மறந்துட்டு மற்றவங்க பேரை சொன்னேன். இப்போ ஒரு பொண்ணு ட்ரக்கில் வந்தா இல்லைங்களா, அந்த பொண்ணு பேரு ஐவி. அவ பேரு ஐவின்றதே இப்போ இந்த லெட்டரை படிக்கும் போது தான் தெரியும். ஆக்சுவலி இந்த அப்போகலிப்ஸ் நடக்கும் போது இந்த குடும்பம் வந்து தனிமைப்படுத்தப்பட்டுட்டாங்க. ஸோ அதனால இந்த பொண்ணுடைய அப்பாவே இந்த பொண்ணு கொஞ்சம் அபியூஸ் பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவங்க அம்மாவும் நோய்வாய்ப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்க தான் இந்த லெட்டரை எழுதி இந்த பொண்ணு யார்கிட்ட கிடைக்கிறாளோ அவங்க வந்து இவங்களை நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு ரிக்வெஸ்ட்டை மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த லெட்டரை தான் மோரன் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் படிச்ச உடனே இவங்களுக்கு ரொம்ப வந்து மனசு கஷ்டமாவ அந்த பொண்ணு கிட்டத்தட்ட வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பொண்ணாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கட் பண்ணி நம்மளுடைய ஹீரோவையும் ஜார்ஜன் அவருடைய ஃப்ரெண்ட் இருந்தாரு இல்லைங்களா, அவங்க 2 பேரையும் காட்டினா காட்டில் போயிட்டு அந்த லைன் வந்துட்டு காணாம போச்சு இல்லைங்களா. ஸோ அதனால அவங்களுக்கு அந்த இடத்துல ஏதோ ஒன்று சஸ்பீஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி போய் ஒரு லுக் விடுறாங்க. ஏன்னா இவங்க ஃபேமிலியோடைய பாதுகாப்புமே இவங்களுக்கு முக்கியம் இல்லையா. அதனால பார்த்துட்டு வரும்போது எந்த ஒரு குழுவும் இவங்களுக்கு கிடைக்கல. ஆனா அங்க ஒரு வீடு மட்டும் இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள போனா யாரோ ஒருத்தவங்க, அதாவது ஒரு அடல்ட் மேன் வாழ்ந்ததுக்கான ஒரு சில தடயங்கள் இருக்கு. அதை அவங்க பார்க்கும்போது இங்க மோரன் வந்து இந்த கதையை படிக்கும் போது நமக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துலதான் அந்த பொண்ணை வச்சிருப்பாங்க போல இருக்கு. ஸோ அபியூஸ் பண்ணது மேபி ஏதோ ஒரு ஆண், அப்படி இல்லைன்னா அவங்களுடைய அப்பா அப்படின்னு தெரிய வர இங்க மேற்கொண்டு இருக்க தேவையில்ல, நம்ம பேசாம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் அந்த இடத்த விட்டுட்டு வந்துடுறாங்க. ஆனா அங்க இருந்த ஒரு சில டிராயிங் எல்லாம் இவங்க பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அதை வந்து இங்க வீட்டுல சொல்லும் போதுதான் மோரனும் சொல்றாங்க, எனக்கு இப்பதான் புரியுது இந்த பொண்ணு அங்கிருந்து தான் வந்திருப்பா. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்கு இந்த பொண்ணுக்கு, அவங்க அம்மா எழுதின லெட்டரை படிக்கிறேன் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை படிச்சு காட்ட அப்படி இந்த பொண்ணுடைய பாஸ்ட காட்டுறாங்க. இந்த பொண்ணு எப்படி இருந்தா, எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால மொத்த பேருக்குமே ஒரு பரிதாபம் கிரியேட் ஆகுது இந்த ஐவி மேல. ஸோ எல்லாரும் சேர்ந்து என்ன
முடிவெடுக்கிறாங்க, இந்த பொண்ணை நம்ம குடும்பத்துல ஒரு ஆளை வளர்க்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எம்மாவும் ஓகே சொல்ல இப்ப குடும்பத்துல எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் வந்திருக்காங்க. ஐவிக்கு ஆதரவு கொடுத்து இவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவளுடைய கதையை கேட்ட இவங்க எல்லாருக்குமே ரொம்ப மனசு உருகி போச்சு. ஸோ இப்போ அந்த பொண்ணு இவங்க வீட்டில் ஒரு பொண்ணா மாறிட்டா. அதுலேயும் பர்டிகுலராக மோரனுக்கு அவள் வந்து ஒரு பெற்றெடுக்காத ஒரு மகள் மாதிரி ஆயிட்டா. இப்போ அடுத்ததான் நம்ம ஹீரோயின் கர்ப்பமாக இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு அடுத்த குழந்தையும் பிறக்குது, 3வது குழந்தை. இவனுக்கு வந்து ஜோயி அப்படின்ட்டு பேர் வைக்கிறாங்க. இந்த குழந்தை ஒரு ஸ்பெஷலான குழந்தையாவும் இவங்க ட்ரீட் பண்றாங்க. என்னதான் வந்துட்டு இவங்களுக்குள்ள ஒரு இனக்கலப்பு இருந்தாலும் எல்லா குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட சாயல்ல கொஞ்சம் டாமினேட்டாக தான் பிறக்கிறாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவுடைய அறிவு வந்து அவங்களுக்கு பயங்கரமா இருக்கு. இப்ப குழந்தைங்கள்லாம் வளர்றாங்க. சின்ன பையன் ஜோய மேல அவ்வளோ வந்துட்டு ரொம்ப பாசமா இருக்காரு. இவர் யாருன்னா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ. அதே டைம்ல எல்லா குழந்தை மேலேயும் பாசமா தான் இருக்காரு. மேபி இப்போதைக்கு அவன் ரொம்ப குட்டி குழந்தை இல்லைங்களா, இவருடைய கடைசி பையன். ஸோ அதனால அவன் மேல பாசமா இருக்கிறவர் ஒரு நாள் கார்டன்ல விளையாண்டுட்டு இருக்கும் போது மற்றவங்களும் கார்டன்ல தான் இருக்காங்க. இவங்க என்னதான் வந்து கார்டன்லாம் வச்சு விளையாண்டுக்கிட்டு ஒரு வீட்டுல இருந்தாலும் இவங்களுடைய பாதுகாப்புக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை சுத்தி ஒரு சில அலாம் மாதிரியான ஒரு விஷயத்த செட் பண்ணிருக்காங்க. யாராச்சும் ஒரு குறிப்பிட்ட பெரிமீட்டருக்குள்ள இந்த வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா பெல் அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பெல் சத்தம் கேட்ட உடனே எம்மாவை கூப்பிட்டு குழந்தைங்களை கூப்பிட்டு உள்ள போன்னு சொல்ல, நான் உங்க கூட தான் இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்ல, சரி மோரின் இங்க வா, எல்லா குழந்தைங்களையும் கூப்பிட்டுட்டு உள்ள போ, கீழே போய் கதவை லாக் பண்ணிட்டு பத்திரமா இரு, நாங்க என்னன்றதை பாக்குறோம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, சார்ஜ், அப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோடைய மனைவி இவங்க எல்லாரும் கண்ணை எடுத்துக்கிட்டு காட்டுக்குள்ள என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபத்து என்னன்னு தேடிட்டு போறாங்க. அப்படி போன இடத்துல ஒரு 3 பேர் கண்ணை வச்சுக்கிட்டு நிக்க அவங்க அவங்களையும் கண்ணை எய்ம் பண்ணும்போது, இதோ பாருங்க நாங்க உங்களை வந்துட்டு பயமுறுத்தணும்னு வரல, எங்க கிட்டேயும் கண்ணு இருக்கு, உங்ககிட்டயும் கண்ணு இருக்கு, யாருக்கும் எந்தவித சேதமும் வர தேவையில்ல, தயவு செஞ்சு கண்ணை இருக்குங்க, எங்க கும்பல்ல ஒரு பையன் இருந்தா அவனை தேடி தான் நாங்க வந்தோம், அவன் எங்க போனான்னு தெரியல, அப்பதான் தெரியாம உங்க இடத்துக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கும் போது ஒரு பையன் எட்டக்கு இருந்து ஒடியாராம். சோ இதை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு கன்வின்ஸ் ஆயிடுச்சு, ஓகே இவங்க சொன்னது உண்மைதான், அவங்க பையனை தேடி தான் வந்திருக்காங்க, நம்மள வந்து அச்சுறுத்த வரல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வாங்கன்னு சொல்லி வந்தவங்களை வந்து ஒரு விருந்தாளி மாதிரி இவங்க ட்ரீட் பண்ண. இந்த குரூப்ல ஒருத்தவங்க லீடா இருக்காங்க, இவங்க பேரு மாலி. சோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு சர்ஜனா இருந்த இப்ப இந்த அப்பகலிப்ஸ்க்கு அப்புறமா ஒரே இடத்துல மாட்டிட்டேன், அப்படி என்னோட சிட்டியை விட்டு நான் இந்த பக்கமா வரும்போதுதான் இவங்களை பார்த்தேன், இவங்களுடைய பையன் தான் அவன், திடீர்னு ஓடி போயிட்டான், அவனை தேடி போய் தான் நாங்க இங்க உள்ள வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைடோட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க நம்ம ஹீரோக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி சர்வைவரை பார்த்தா அவங்கள இன்வைட் பண்ணி தன்னுடைய குடும்பத்தோட வாழ வச்ச அவரு இப்ப எந்த ஒரு சர்வைவரையும் எந்தவித இன்வெஸ்டிகேஷனும் இல்லாம தன்னுடைய வீட்டுக்குள்ள விட்டுறதுக்கு பயப்படுறாரு. காரணம் என்னன்னா இவருக்குன்னு ஒரு குடும்பம் குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க, அவங்கள பாதுகாக்க வேண்டியது இவருடைய பொறுப்புன்றதால ஃபர்ஸ்ட் வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தோடைய பாதுகாப்புக்கு தான் அவர் முக்கியத்துவம் தராரு. அப்ப வந்து இந்த மாலி என்ன பண்றாங்க, நாங்க தனியா போய் இனிமே ஒரு இடத்த தேடணும், நாங்க உங்க கூடயே தங்கிக்கலாமா அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடியே எம்மா என்ன பண்ணிட்டாங்க, ஓகே தாராளமா தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாச பிணைப்புல ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோ என்ன சொல்றாரு, இங்க வேணாம், பக்கத்துல ஒரு எம்டி ஹவுஸ் இருக்கு, அங்க வேணா தங்கிக்கோங்க அப்படின்னு இப்போதைக்கு அவங்க கிட்ட எந்த முகத்தையும் காட்டாம கொஞ்சம் எட்டக்கே வைக்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்களாம் அங்கேருந்து கிளம்பி போக தன்னோட மனைவி கிட்ட ரொம்ப கோவப்படுறாரு. எம்மா நீ வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ண மாட்டேற, நம்ம பாதுகாப்பா இருக்க வேண்டியதான் நமக்கு முக்கியம், நீ மாட்டிட்டு அவங்கள தங்க விட்டுட்டியே அப்படின்னு சொல்ல அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சம் கன்வின்ஸ் பண்றாங்க, இல்லங்க அவங்களும் நம்மள மாதிரி சர்வைவர் தானேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு, நீ அங்க ஒன்னு எழுதி வச்சிருக்கல அதை போய் அழிச்சிட்டு வா, நம்ம அட்ரஸ் அப்படிதான் இவங்களுக்கு எல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்ல ஒரு வழியா தன்னுடைய ஹஸ்பண்டோடைய கோவத்தை புரிஞ்சுக்கிட்ட இவங்க கன்வின்ஸ் பண்ணி அவங்கள இருக்க வைக்கிறதுக்கு வந்து ஒத்துக்க வைக்கவே, சரி ஓகே அவங்களுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், நம்ம கூட இனிமே அவங்க வாழ போறாங்கன்னா அவங்களுக்கும் நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் தெரியணும், சோ அப்பதான் வந்து நம்ம பாதுகாப்பா இருக்க முடியும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு உங்களை எங்க வீட்லயே தங்க வச்சுக்கிறோம், ஒரு சேஃப்டி கோசரம் தான் உங்களை பக்கத்து வீட்டுல தங்க சொன்னோம், சோ நீங்க எல்லாருமே எங்க கூட தங்கிக்கலாம், பட் இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, சோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நம்மலாம் சேர்ந்து ஒரு இடமா இருக்க முடியும், நம்மலாம் சேர்ந்து ஒரே இடத்துல வாழ முடியும். ஆண்கள் எல்லாரும் போயிட்டு டவுன்ல இருந்து சப்ளைஸை எடுத்துட்டு வரணும், ஏன்னா இப்ப நம்ம 7 அடல்ட் இருக்கோம், அது மட்டும் இல்லாம 5 குழந்தைகள் இருக்காங்க, எல்லாருக்கும் ஃபுட்டு தேவைப்படும், ஸோ டிமாண்ட் அதிகமா இருக்கிறதால நம்ம எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டு நமக்கான சப்ளைஸை எடுத்துட்டு வரணும், ஸோ அதுக்கு நீங்க ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அப்ப எம்மா என்ன சொல்றாங்க, நான் இங்க இருந்து எல்லா குழந்தையும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவே இந்த மாலி கூட ஒரு பையன் வந்தாங்களா, அவனும் எம்மா கிட்ட வந்துட்டு அட்டாச் ஆயிட்டான். ஸோ எம்மா எல்லா குழந்தையும் பாத்துக்க இவங்க 2 பேரும் 2 ஆஃபா பிரிகிறாங்க. அப்படி 2 ஆஃபா பிரிஞ்சு இவங்க தேடலான்னு போறப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, இந்த காட்டுல நிறைய வைல்ட் அனிமல்ஸ் இருக்கும், நீங்க மட்டும் பிரிஞ்சு போயிட்டீங்கன்னா அதுக்கு இரையாயிடுவீங்க அப்படின்னு சொல்ல அவங்க ஃபர்ஸ்ட் வந்து அதை ரொம்ப கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் ஹீரோ அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துட்டு வரும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வெளியில ஒரு பஃபலோ நிக்குது. அப்ப அதை பார்த்து மத்தவங்க பயப்பட, நான் ரொம்ப வருஷமா வரேன், அதுவும் ரொம்ப வருஷமா இங்க நிக்குது, அது யாரையும் எந்தவித தொந்தரவும் பண்ணாது, பயப்படாம வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பாரு. ஸோ இப்படி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த இடத்துல வந்துட்டு நிறைய விஷயங்களை தேடிட்டு இருக்கும் போது இந்த மாலி மட்டும் என்ன பண்றாங்க, பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்க ஏதாச்சும் மருந்து கிடைக்குதான்னு தேடுறாங்க. அங்க எல்லா ரூம்லயும் வந்து பிரேதங்களா இருக்கு, ரொம்ப வந்துட்டு அலங்கோலமான நிலைமைகளா இருக்கு, ஆனா ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருக்கு. ஸோ இவங்க என்ன நினைக்கிறாங்க,
நினைக்கிறாங்க இந்த ரூம்குள்ள தான் மருந்து இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ரூமை திறக்க ட்ரை பண்ணும்போது அங்க ஒரு காட்டு ஓனாய் வருது. அதை பார்த்து பயந்தவங்க என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பொறுமையா பின்னாடி போக அது இவங்களை தாக்கலான்னு வர டைம்ல பக்கத்துல இவங்களுக்கு ஒரு ஃபயர் எஸ்டிங்கிஷர் கிடைச்சது. அதை எடுத்து அது மூஞ்சில வேகமா அடிக்க அது கியான்னு கத்திட்டு அங்கேருந்து ஓடி போச்சு. இதுதான் சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு அந்த ரூமை திறந்து அங்கிருந்து நிறைய சர்ப்ரைஸ் அதாவது மருந்துகளை எடுத்துட்டு வராங்க. அப்படி மூட்டையா எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு ஒரு பக்கமா வர இங்க வந்த இந்த குரூப் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் மாலி எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு பயங்கர கோவம் வருது. சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை இவங்க ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு. அப்ப மாலி வரதை பார்த்த உடனே சந்தோஷப்படாம இவர் என்ன பண்றாரு, நான் சொன்னதையே கேட்க மாட்டீங்களா, உங்களை யார் தனியா போக சொன்னா, அது எவ்வளவு ஆபத்தான விஷயம் தெரியுமான்னு சொல்லிட்டு படப்படன்னு கத்தாதீங்க என்கிட்ட எவ்வளவு மருந்து இருக்குன்னு பாருங்க அப்படின்னு அவங்க சொல்ல அதை ஹீரோ நம்ப மாட்டாரு. நான் எத்தனையோ தடவை அந்த இடத்துக்கு போயிருக்கேன், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன், எனக்கு இது வரைக்கும் எதுவும் கிடைக்கலனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு பூட்டின ரூம் இருக்கும், எப்பயுமே ஹாஸ்பிட்டலில் எக்ஸ்ட்ராவா ஸ்பேர் மெடிசன்ஸ் வச்சிருப்பாங்க, அந்த ரூம்ல இருந்தா நான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல கோவப்பட்டவருக்கு கொஞ்சம் மனசு சாந்தமாய் சரி ஓகே நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்க வாங்க போலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு திரும்பி வீட்டுக்கு போறாங்க. ஒரு வழியா எல்லாரும் சேர்ந்து அன்னைய நாள் நைட்டு ஒரு பெரிய குடும்பமா மாறி சந்தோஷமா வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க, பழகிட்டு இருக்காங்க, பாடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாக்குற நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் சந்தோஷமாகுது. ஏன்னா புதுசா ஒரு ஆளை வரவேற்க வேணான்றது நம்மளுடைய ஹீரோவுடைய நோக்கம் கிடையாது. ஆனா யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நம்மளுடைய நிம்மதியை கெடுத்துட போறாங்களோ அப்படின்ற பயத்தோட மட்டும்தான் அவர் இருந்தாரு. அந்த பயத்தோட வெளிப்பாடு தான் இது. இப்ப அது மட்டும் இல்லாம ஜார்ஜ் அண்ட் மோரன் இருந்தாங்கல்ல, அவங்களும் ஒரு தம்பதியா தான் இங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாட்கள்ல அவங்களும் கர்ப்பமாயி அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கவே ஜார்ஜுக்கு ரொம்ப சந்தோஷமாகுது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு அப்புறம் குடும்பமா ஆகிறது அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்களா. அதுவும் இப்போ ஜார்ஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய ஹீரோக்கு ஒரு பயங்கரமான ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மாலியோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்தாங்கல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபா, அவங்களும் கர்ப்பமாயிட்டு அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க இப்ப மொத்தமா 7 குழந்தைங்க 7 அடல்ட் அப்படின்னு சொல்லிட்டு 14 பேர் கொண்ட ஒரு குடும்பமா இந்த குடும்பம் மாறி இருக்கு. இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் நாட்கள் போக ஆரம்பிக்குது இல்லைங்களா, பசங்களும் வளர ஆரம்பிப்பாங்க. ஒரு வழியா 14 வருஷம் கடந்து போகுது, எல்லாருக்கும் கொஞ்சம் வயசும் ஆகுது. சோ இந்த நிலைமையில குழந்தைங்க தான் வளர்ந்து அவங்களுடைய பர்த்டேவை கொண்டாடிட்டு இருக்கும் போது ஒரு பக்கமா ஒரு ஆள் மட்டும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுடைய பெட் டாக் லக். அவருக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. அவர் ஏன் கஷ்டத்துல இருக்கான்னா அவருக்கு வயசாயிடுச்சு. கிட்டத்தட்ட 14 வருஷமா இவர் கூட வாழ்ந்துட்டு இருந்த அந்த டாகுக்கு அதனுடைய கடைசி நாட்கள் வந்துருச்சு போல இருக்கு. ஸோ அதனால எப்ப பார்த்தாலும் சோர்வா இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. இதுக்கு நடுவில் தன்னுடைய பையன் ஜோயை கூட்டிட்டு போயிட்டு எப்பயுமே லைப்ரரியில உட்கார வச்சு நிறைய பாடங்கள் சொல்லி தராரு. அந்த பையனும் ரொம்ப குயிக் ரன்னரா நம்ம ஹீரோ மாதிரியே கத்துக்கிறான். ஸோ அதனாலதான் அந்த பையன் மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இவருக்கு என்னன்னா ஒரு பயங்கரமான ஒரு பாசம், தன்னை மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா எந்த பிள்ளையும் பார்க்க தன்னை மாதிரி இல்லை, அட்லீஸ்ட் இவனாச்சும் குணத்துல இருக்கானேன்னு ஒரு சின்ன பயாஸ்டா என்னன்னு தெரியல. ஸோ அப்படி அந்த பையன் கூட அவர் அங்கே படிச்சுட்டு இருக்கும் போது வெளியில ஆனுவலா வரக்கூடிய அந்த ஒரு இடியுடன் கூடிய மழை வருது. அதை பார்த்து அப்பாவும் பிள்ளையும் ரசிச்சுட்டு இருக்காங்க. ரசிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு நேராக இவர் வரும்போது உள்ள இருந்த டாகை காணும், அதாவது லக்கு காணும். ஸோ லக்கு எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேடிட்டு போறப்ப ஒரு மரக்கிளை உடஞ்சி விழுந்திருக்கு. அது லக்கு மேல விழுந்துருச்சு போல இருக்கு. அதனால நவர முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல அவன் இறந்து போயிட்டான். என்னதான் அவனுக்கு வயசா இருந்தாலும் இப்படி ஒரு சாவு அவனுக்கு வந்திருக்க கூடாது. அதை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறாரு நம்ம ஹீரோ. எம்மாவும் உடஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா ஹீரோக்கு எந்த அளவுக்கு அவர் முக்கியமோ அதே அளவுக்கு எம்மாக்கும் பாசம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இவங்க 2 பேரும் பயங்கரமா உடஞ்சு போக அதுக்கப்புறமா கொஞ்சமா மனசை தேத்திக்கிட்டு அவருக்கான ஒரு இடத்த அவங்களுடைய கார்டன்ல கொடுத்துட்டாங்க, லக்குக்கான இடத்த. ஸோ இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அடுத்தடுத்த நாட்கள் இந்த ஒரு வழியிலேருந்து அவங்க மீண்டு வரும்போது குழந்தைங்க 2 பேரும் கார்டன்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒன்னு ஐவி, இன்னொன்று நம்ம ஹீரோவுடைய கடைசி பையன். இப்போ ஒரு காட்டு சிங்கம் அதாவது லயன் இவங்களுடைய இருப்பிடத்துக்குள்ள வர இந்த ஐவி பொண்ணு அதை பார்த்துட்டு காப்பாத்துங்கன்னு கத்த அதை ரொம்ப தூரத்துல பார்த்துட்டு நம்ம ஹீரோ வேகமா துப்பாக்கி எடுத்துட்டு ஓடுறாரு. குணத்துக்கிட்டு அவர் ஓட அந்த சிங்கம் இவர் மேல பாய அதை பார்த்து ஐவி ஐயோ அம்மானு கத்த அவரால் அந்த சிங்கத்தை சுட முடியல. ஆனா சிங்கம் இவரை போட்டு பராண்டுது. அதாவது மனுஷ உயிருக்கு பயங்கரமா போராடிட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கிறது குழந்தைங்க. ஐவி என்னென்னமோ கத்துறா, ஆனா யாருக்குமே எதுவுமே கேட்கல. இருந்தாலும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு பக்கத்துல இருக்கிற கோடாலி எடுத்து அது மண்ணை மேல போடணும்னு நினைச்சாலும் அது முடியாம போக கொஞ்ச நேரத்துல அது கொதர்ல நம்மளுடைய இஷ்ஷுக்கு என்ன ஆயிடுச்சு, அதாவது ஹீரோக்கு என்ன ஆயிடுச்சு, கான்சியஸ்னஸ் போயிடுச்சு. அது தரன்னு அவரை காட்டுக்குள்ள தின்றதுக்கு இழுத்துட்டு போக அந்த டைம்ல வீட்டுக்குள்ள இருந்து எல்லாரும் ஓடி வந்து அவரை காப்பாத்தி உள்ள எடுத்துட்டு போனா பயங்கரமா அடிபட்டிருக்கு இவருக்கு. உடனே மாலி தான் என்ன பண்றாங்க, அவருக்கு வைத்தியம் பாக்குறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு டைம்ல அவருடைய ப்ளீடிங்கே இவங்களால நிறுத்த முடியல. என்ன பண்றதுன்னு யாருக்கும் புரியல. அதை விட மாலிக்கு ஸ்கேல்பல தொட்டு, அதாவது இந்த சிசர்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, ஆப்ரேஷன் விஷயத்தெல்லாம் தொட்டே 14 வருஷம் ஆகுது.
ஸோ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை அவங்க வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, மூச்சு நின்றுச்சு. பட்டுன்னு என்ன பண்றாங்கன்னா இயற்கை சுவாசம் இல்லாம செயற்கை சுவாசத்தை நம்பலான்னு சொல்லிட்டு மாலி ட்ரை பண்றாங்க. ஆனா வந்துட்டு பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறமா ஒரு அந்த பம்ப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, ருடிமெண்ட்ரி ஆக்சிஜன் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை எடுத்துட்டு வந்து இவருக்கு பம்ப் பண்ணவே ஒரு வழியா ஆளுக்கு மூச்சு வந்துருச்சு. அப்பாடான்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த கட்ட ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸ்டிச் பண்றது, ப்ளீடிங்கை நிறுத்துறதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டாங்க. உட்காந்துருக்க அதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவங்க போனதுக்கு அப்புறமா மாலி மட்டும் தனியா உட்காந்து என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோவை வந்துட்டு கண்ணுக்கு வருத்தமா பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப மனசு ரொம்ப நொந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்னன்னா இவங்க வந்து ஒரு சர்ஜன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட சொல்லி இங்க வந்திருப்பாங்க. காரணம் ஹீரோ அப்பதான் தங்க வைப்பாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க சர்ஜனே கிடையாது, இவங்க ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். ஸோ இவங்களுக்கு ப்ராப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால இந்த டைம்ல எல்லாரும் மாலியை வந்து நம்பும் போது நம்மளால ஒரு உயிர் வந்துட்டு போக இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கட் பண்ணி எம்மா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹஸ்பண்டை கடிச்ச அந்த சிங்கத்தை எப்படியாச்சும் போய் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு போறாங்க. அது மட்டும் காரணம் கிடையாது, அந்த சிங்கம் இங்க இருந்தா எல்லாருக்குமே வந்து தொந்தரவு தான் இல்லைங்களா. ஸோ அதனால அந்த ரத்தத்தோடைய ட்ரெயில ஃபாலோ பண்ணிட்டு என்ன பண்றாங்கன்னா போறாங்க. அந்த இடத்துல அந்த சிங்கத்தை பார்க்க அதை பட்டுன்னு கொண்டுட்டாங்க. ஸோ பயங்கர காதல் போல புருஷனை கொண்ட அந்த சிங்கத்தை ஒரேடியா கொண்டுட்டு திரும்பி அவங்க வீட்டுக்கு வர கட் பண்ணி இங்க உள்ளார என்ன நடக்குதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு வந்துட்டு கான்சியஸ்னஸ் வந்துடுச்சு. அப்பதான் வந்துட்டு ஹீரோ கேட்கிறாரு, நீ புலம்பிட்டு இருந்ததெல்லாம் எனக்கு தெரியும், இந்த மாதிரி வந்து நீ சர்ஜன் இல்லையானோடனே ஆமா நான் சர்ஜன் கிடையாது, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான், அதுவும் ஒரு வருஷம் தான் மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தேன், எனக்கு எந்த ப்ராக்டிஸும் கிடையாது அப்படின்னு வந்துட்டு மாலி ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒத்துக்க, பரவாயில்ல நீ வந்து ஒரு சர்ஜனா இல்லைனாலும் என்ன அந்த டைமுக்கு காப்பாற்ற முடிஞ்சதுல அதுதான் முக்கியமான விஷயம், நீ டாக்டர் தான் நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க ஒரு 6 வாரம் ஆகுது நம்ம ஹீரோ ஏஞ்சி நடக்கிறதுக்கு. ஒரு வழியா நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஹீரோவும் பழைய நிலைமைக்கு வராரு. குழந்தைங்க வந்துட்டு நல்லா வளர ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு உடனே காட்டும் போது இந்த ஜோயே இருக்கால, அவன் வந்து டைவிங்லயும் ரொம்ப நல்லா இருக்கான், ஹீரோவோட கடைசி பையன். இப்போ ஒரு நாள் என்ன பண்றான், பக்கத்துல இருக்கிற ஏரிக்கு போயிட்டு யாரோட துணையும் இல்லாம தனியா போயிட்டு டைவ் பண்ணி பெரிய பெரிய லாப்ஸ்டரை பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய அண்ணன் கிட்ட காட்ட அதை பார்த்த ஹீரோக்கு கவலையாகுது. இந்த மாதிரி அடுத்த தடவை வெளியில போறப்போ பெரியவங்க இல்லாம போக கூடாது என்ன அப்படின்னு சொல்ல அந்த டீனேஜருக்கு பயங்கர கடுப்பாகுது. என்னடா அப்பா இந்த மாதிரி சொல்றாருன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்பா அவன் மேல கையை போட்டு பேசிட்டு போறத பெரிய பையன் பாக்குறான். அவனுக்கு ஒரு விதமான ஜலசி வருது. என்னடா அப்பா எப்ப பார்த்தாலும் வந்துட்டு பயாஸ்டா இருக்காரே, பார்ஷியாலிட்டி காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சீன் இங்க கட்டாங்க. அடுத்த சீன் பாத்தீங்கன்னா இஷுக்கு வந்து 2ஆவதா இருந்தது பொண்ணு. ஸோ ஹேத்தர்னு சொல்லிட்டு அவளுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு இந்த குரூப்ல இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அதுல ரால்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருந்தான். அவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் இருக்கு போல. ஸோ அந்த லவ் 2 பேர் எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, இந்த இடத்துலயே நம்ம வாழ வேணாம், உலகம் ரொம்ப பெருசு இல்ல, எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட் சைட் வேர்ல்ட எக்ஸ்ப்ளோர் பண்ண 2 பேரும் முடிவு பண்றாங்க. ஸோ அந்த முடிவை தன்னோட அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி நான் வெளியில போலான்னு இருக்கேன், அவன் கூட போய் வாழ போறான் அப்படின்னு சொல்ல அது அப்பா ஒத்துக்க மாட்டாரு. அவளுக்கு அது பாதுகாப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு இவர் லவ்வுக்கு எதிர்ப்பு சொல்லல, வெளியில போறதுக்கு எதிர்ப்பு சொல்றாரு. ஆனா அந்த டைம்ல வந்துட்டு ஹீரோயின் வந்து கன்வின்ஸ் பண்றாங்க. அவங்க வளர்ந்துட்டாங்க, அவங்களுடைய முடிவை அவங்களே எடுக்கலாம், எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி நம்ம அவங்கள பேம்பர் பண்ணிட்டே இருக்க முடியும், நமக்கு அப்புறம் அவங்களே தானே பாத்துக்கணும், போகட்டும் விடுங்க அப்படின்னு சொல்ல இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்ட அவரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு வழியோட பொண்ணு போக சொல்றாரு. வெளியில போற பொண்ணுக்கு நிறைய புக்ஸ் நிறைய விதமான விஷயங்களை சொல்லி தராரு. ஸோ ஆக்சுவலி வந்து நம்ம ரால்ப் அப்படின்னு ஒரு பையன் இருக்கால, அவன் வேற யாரும் கிடையாது, மோலியோட டீம்ல ஒரு பையன் வந்திருப்பான். அந்த பையனாலதான் மோலி இங்க வந்து சேர்ந்திருப்பாங்க. ஸோ அந்த பையன் தான். அவங்க 2 பேரும் கிளம்புற டைம்ல ரைஃபிள்லாம் கொடுத்து செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த குடும்பமும் குட் பை சொல்லி அனுப்ப அந்த டைம்ல உள்ள இருக்கிற ஐவி ஒரு பிரச்சனையோட வெளியில வர. என்னன்னு பார்த்தா தண்ணி வரல. இவங்க ஒரு பெரிய டேங்க்ல இருந்து தான் தண்ணியை வந்துட்டு இங்க எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. ஸோ இத்தனை நாள் எந்த பிரச்சனையும் கிடையாது. தண்ணி வரலையேன்னு கடுப்பாயிட்டு பைப்பு திருவி பைப்பையே உடைச்சிட்டா, ஆனா தண்ணி வரல. இதை போய் வெளியில சொல்ல சரி வாங்க அந்த தண்ணி டேங்க் இருக்கிற இடத்துல போய் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் ஸ்டேஷனுக்கு போய் செக் பண்ணா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லைங்களா, மெயின்டெனன்ஸ் இல்லாதால அந்த பைப்பு ஃபுல்லா வந்து துரு பிடிச்சி அந்த ரஸ்ட் எல்லாம் அதுல போய் அடைச்சிக்கிட்டு பைப்ல தண்ணி வரல. ஸோ இதுக்கு மேல இந்த பைப்பை வச்சு தண்ணியும் வர வைக்க முடியாது அப்படின்னு ஹெல்ப்லெஸ்ஸா அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது ஜோயேக்கு ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா மேல கான்வாயில வந்து ஒரு பெரிய ஒரு ட்ரக் ஒண்ணு போயிட்டு இருக்கு. ரொம்ப வருஷங்களுக்கு கழிச்சு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திரும்பி பாக்குறாங்க. எல்லாருக்கும் ஹாப்பி தான், ஆனா நம்மளுடைய ஹீரோக்கு பயங்கர காஷியஸ் ஆகுது. ரீசன் என்னன்னா வரவங்க எனிமியா ஃப்ரெண்டான்னு தெரியாது. அதனால கடகடன் வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் அலர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்த அப்படின்னு சொல்லவே ஹீரோயின் என்ன சொல்றாங்க, அமைதியா இருங்க, வரவங்க எல்லாருமே நமக்கு வந்துட்டு ஆபத்தானவங்க தான் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க, என்னன்னு பேசி முடிவு பண்ணலாம்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, நல்லவேளை அவங்க எங்களை பார்க்கறதுக்கு முன்னாடியே நாங்க இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதுதான் இல்ல, அவங்க வந்துட்டு நம்ம ஹீரோ கும்பலை பார்த்துட்டாங்க. நேரா அந்த குரூப் என்ன பண்ணுது, இவங்க இருக்கிற இடத்துக்கு தான் வராங்க. அதுல வந்து அந்த குரூப்ல இருக்கக்கூடிய லீடர் ஒருத்தர் இருக்கான் சார்லின்னு சொல்லிட்டு. அவன் வந்த உடனே இவங்களுடைய பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சு தண்ணி பாட்டில தான் நீட்டுறான். ஸோ இன்னும் நிறைய பாட்டில் ஆஃப் வாட்டர் இருக்கு, உங்களுக்கு தண்ணி வேணும், எங்களுக்கு
வந்து இருப்பிட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரி ஓகே மியூச்சுவலா ஹெல்ப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோ அந்த கும்பல உள்ள விட எல்லாரும் சேர்ந்து பயங்கரமான ஒரு பார்ட்டியை வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய அனுபவத்தை பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, நம்ம சீக்கிரமே வந்து வறட்சின்னு ஒரு விஷயத்த சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி யூகிச்சிட்டு இருக்காரு. ஆனா இந்த சார்லி என்ன சொல்றா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அது ஒன்னும் பெருசா சரி பண்ண முடியாத விஷயம் தான் கிடையாது, என்கிட்ட ஒரு சில டெக்னாலஜி இருக்கு, அதுவும் ட்ரில்லிங் டெக்னாலஜி, நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து, அதாவது 2 குரூப்பும் சேர்ந்து கொஞ்ச நாள்ல நம்மளால தண்ணியை இங்க வர வைக்க முடியும் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு மியூச்சுவலா 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா இதுக்கு அக்ரி பண்ணிட்டு ட்ரில் பண்ணி தண்ணியை எடுக்கலாம், அதாவது நிலத்தடி நீர் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. சோ இந்த மாதிரி ஒரு காரணத்துக்கு ஓகே சொல்லாம இருக்க முடியாதால நம்மளுடைய ஹீரோ என்ன சொல்றாரு, ஓகே அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன ஒரு அடுத்ததா என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி சார்லிட்ட நீங்க வந்து உங்களுடைய ட்ரில்லிங் மிஷினை யூஸ் பண்ணுங்க, பட் உங்களுக்கு உதவுற மாதிரி என்னுடைய அறிவை நான் கொடுக்குறேன். என்னன்னா எல்லா இடத்துலயும் தண்ணி கிடைக்காது, நான் ஒரு ஜியாலஜிஸ்ட், எந்த இடத்துல பள்ளம் தோண்டுனா நமக்கு வந்துட்டு கரெக்டான தண்ணி வரும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு அவர் சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு சார்லி என்ன பண்றாரு, என்னுடைய ட்ரில்லிங் மிஷினை எடுத்துட்டு வந்துடுறேன், சீக்கிரமாவே நம்ம வந்துட்டு அதாவது இன்னும் 72 மணி நேரத்துல நம்ம கண்டிப்பா தண்ணியை எடுக்கிறோம் வெளியில அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவங்களுக்கான ஃபுட் அண்ட் அகாமடேஷனை தரத்துக்கு ஹீரோட குரூப் ஒத்துக்குது. இப்படி ஒரு அக்ரிமெண்ட் 2 பேருக்குள்ள வர அடுத்த நாளே காலையில கொஞ்சம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாம என்ன பண்றாங்கன்னா ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், எல்லா ஸ்ட்ரென்த்தையும் வச்சு ட்ரில் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளுடைய ஹீரோ நடுவுல என்ன பண்றாருன்னா இந்த சார்லியை வந்துட்டு ஹண்டிங்க்கு கூப்பிட்டு போறாரு. அப்போ ஒரு மான சுடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ணை தூக்குறதுக்குள்ள சார்லி பக்காவா சுட, அதை பார்த்த ஹீரோக்கு வந்துட்டு சந்தோஷப்படுறதா இல்ல கஷ்டப்படுறதான்னு தெரியல. ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஷூட்டரால மட்டும்தான் இந்த அளவுக்கு பயங்கரமா சுட முடியும். சோ அதனால சார்லி மேல ஒரு பயம் வர அன்னைக்கு நாள் நைட்டு வந்து ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு இவருடைய குழந்தையில நடந்த ஒரு சில விஷயங்களை இந்த சார்லி சொல்லிட்டு இருக்காரு. சோ அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பர்சனலா நம்ம ஐவி இருக்கால அவளை தாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா அவளுக்கும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல நிறைய பிரச்சனைகள் இருந்தது, ஆனா அது வந்து ஐவிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல, ஐவிக்கு த்ரெட்டன் பண்ற மாதிரி இருக்கு. சோ அதனால ஐவி மறந்து போன விஷயங்களை இவன் தூண்டுற மாதிரி இருக்கிறதா ஐவி நினைச்சு அவனை ஒரு மாதிரி பார்க்க, அவனும் ஐவிய ஒரு மாதிரி பார்க்க, அப்படியே அன்னை நாள் நைட்டு முடிய போது கடைசியா அந்த கேம்ப் ஃபயரை பாத்துக்கிற வேலை யாருக்கு வருதுன்னு பாத்தீங்கன்னா சார்லிக்கும் ஹீரோக்கும். சோ அப்ப 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது சார்லியோடைய அந்த பேச்சு நடவடிக்கை எல்லாமே நம்ம ஹீரோக்கு ஒரு விதமான ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. இதுல நம்ம ஹீரோவோடைய மூத்த பையன் இருந்தால அவன் பேரை சொல்லவே இல்லை, அவன் பேர் அலெக்ஸ். அந்த அலெக்ஸ்க்கு வந்துட்டு இந்த சார்லியை பார்க்க அவனுடைய ஆக்டிவிட்டிஸை பார்க்க ஒரு ஹீரோ மாதிரி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அப்பாவுக்கு ஜோயவை தானே பிடிக்கும். ஸோ அதனால இவன் ஒரு ஹீரோவா அந்த சார்லியை பார்க்க அது வந்து நம்ம ஹீரோக்கு பிடிக்கல. ஸோ அதனால ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றாரு, அவனை ஃபாலோ பண்ற வேலை வச்சுக்காத, அது வந்து கரெக்டா இருக்காது, எதுக்குமே கொஞ்சம் டைம் கொடுக்கணும், புதுசா வந்த ஸ்ட்ரேஞ்சர் அவன் அப்படின்னு வந்து தன்னுடைய பையனுக்கு வந்து அட்வைஸ் பண்ண. அவன் என்ன சொல்றான், உங்களுக்கு அப்படிதான் இருக்கும், ஏன்னா நீங்க ஜெலஸா இருக்கீங்க, உங்களை விட்டுட்டு நான் அவரை அட்மையர் பண்றேன்னு சொல்லிட்டு, காரணம் உங்களுக்கு ஜோயவை தானே பிடிக்கும், என்ன பிடிக்காதுல்ல, அப்ப எனக்கு அப்படிதானே இருந்திருக்கும், உங்களுக்கு மட்டும் ஏன் இந்த ஃபீல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தன்னுடைய அப்பா கிட்ட கத்திட்டு போக, இந்த மாதிரி ஒரு கான்ஃபிளிக்ட் அப்பாக்கும் பிள்ளைக்கு இருக்கிறத தெரிஞ்சு இதை சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா ஒரு இனிஷியேஷன் எடுக்கிறாங்க, அதாவது சமாதானம் படுத்துறதுக்கு. ஆனா அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, எனக்கு அலெக்ஸ் கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது, அவனை சரி பண்ணிடுவேன், ஆனா இந்த சார்லி குரூப் இருக்குல்ல அண்ட் சார்லி அவனை பத்தி தான் எனக்கு பிரச்சனை, அவன்கிட்ட ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்ல, எங்க உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் இருக்கா, மாலி வரும்போதும் இதே போலதான் நீங்க பயந்தீங்க, அந்த குரூப்பே வேணான்னு சொன்னீங்க, ஆனா இப்ப பாருங்க அவளாலதான் உங்களுடைய உயிரையே காப்பாற்றப்பட்டிருக்கு. சோ அதே போல சார்லி குரூப்பையே பார்த்து உங்களுக்கு உங்களை அறியாமலே ஒரு பயம் வருது அப்படின்னு சொல்ல, அது வேற மாதிரியான ஃபீலிங் அம்மா, இது வேற மாதிரியான ஃபீலிங், உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது, அவன் வந்ததுல இருந்து எனக்கு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட அவர் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அதை அவங்க சுத்தமா வந்துட்டு கண்டுக்கவே மாட்டாங்க. சோ இதனால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு ஹீரோ போக, இதுக்கப்புறம் அந்த சார்லியால ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சா இல்லையா, சோ இல்ல அவன் நல்லவன் தானா, நம்ம ஹீரோக்கு தான் ஜெலஸா இருக்கா அப்படின்றது எல்லாத்தையும் நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். சோ இதோட பார்ட் 5 முடியுது. ஸோ ஹீரோ ஒரு குழப்பத்தோடய சுற்றுறாரு, சார்லி ஒரு கேள்விக்குறியாக இருக்காரு. ஸோ இப்போ பார்ட் 6க்கு வந்துட்டு எந்தவித கேப்பும் எடுக்காமல் டைரெக்டாக போயிடுறேன். ஆக்சுவலி இதுதான் கிளைமேக்ஸோடைய ஃபைனல் எபிசோட். ஸோ இந்த மாதிரி ஒரு கவலையோடய நம்ம ஹீரோ சுற்றிட்டு இருக்க, இந்த சார்லிக்கு அது தெரியல, ஆனால் அவன் மட்டும் பயங்கரமாக அந்த ட்ரில்லிங்கை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ நாளாக மண்ணா வந்த இடத்துல இப்போ வந்து சின்ன சின்ன இந்த ஸ்லேட் பீசஸாக வருது. ஆக்சுவலி இந்த ஸ்லேட் பீசஸ் வருதுனாலே நடுவில் கேப் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுக்கு கீழே கண்டிப்பாக வாட்டர் இருக்கும். அது இந்த ஸ்லேட் பீசஸை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம்னா அது வழியாக மேலே வந்துடும். ஸோ பழைய காலத்தில் கிணறு நோண்டவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு லேயரும். பட் இப்போ நம்ம டீப் ட்ரில்லிங் அதுவும் போர்வெல் வைக்கிறதால நமக்கு அது தெரியல. ஸோ இந்த லேயர் தான் வந்து தண்ணிக்கும் பூமியோடைய அந்த கிரஸ்டுக்கும் நடுவில் இருக்கிற லேயர். ஸோ இந்த லேயர் வந்தோடனே எல்லாருக்கும் சந்தோஷம். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோவால சந்தோஷப்பட முடியல. ஒரு மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடான மூடோட இருக்காரு. ஸோ அதனால நம்ம எங்கேயாச்சும் போய் நிம்மதியை தேடலாம் சொல்லிட்டு வலை உச்சியில் போயிட்டு தன்னுடைய அந்த குழப்பத்துக்கெல்லாம் வந்துட்டு பதில் தேடுறாரு. ஏன்னா தனியா இருந்தா ஒரு பதில் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ அதை அவர் அங்கே தேடிட்டு இருக்க. கட் பண்ணி வீட்டில் காட்டினா ஜெனி உட்காந்துருக்காங்க, மாலி கூட வந்தவங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு இந்த சார்லி பேசிட்டு இருக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிகரெட் ஆஃபர் பண்றா. கொஞ்ச நேரத்துல
இடத்துல வந்துட்டு என்ன பண்றான்னா கொஞ்சம் ட்ரிங்க் வந்து ஆஃபர் பண்றான். அதுக்கு ஜெனி என்ன சொல்றாங்க, வேண்டாம் நான் ட்ரிங்கை வந்து குவிட் பண்ணி ரொம்ப நாளைக்கு ஆகுது அப்படின்னு சொல்ல உடனே லைட்டா பிக்கப் லைனா தரேன், உங்களுடைய மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜெனி வந்து பாஸ்ட் லைஃப்ல, அதாவது பிஃபோர் திஸ் டிசாஸ்டர் ஒரு பயங்கரமான பாடகியா இருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஞாபகப்படுத்தி அவங்கள பிக்கப் பண்ண ட்ரை பண்ண அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல எனக்கு அதுலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, இப்போ வாழ்ந்தா போதுன்னு வாழ்ந்துட்டு இருக்க, இதுதான் என் குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜெனியை வந்து மேற்கொண்டு கம்பல் பண்ணாம சரி ஓகே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா அங்கேருந்து வந்துட்டான். ஸோ இப்போ அங்க கட் பண்ணி வீட்டுக்குள்ள காட்டினா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து ஜோயே சொல்றா, என்னன்னா அப்பாவை காணும், இன்னும் அவர் வரல அப்படின்னு சொல்லவே சரி ஓகே அவர் எங்க போனான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ வீட்டுக்குள்ள பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு எம்மா வந்து தன்னுடைய கணவனை தேடி கிளம்புற அந்த டைம் இவரு திரும்பி வந்துட்டார். வந்தவர்கிட்ட பயங்கரமா கத்துறாங்க, எங்க இந்த மாதிரி ஒரு மாதிரி ரெக்லஸாவே இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்க போனீங்க என்ன ஆனீங்கன்னு தெரியாம கொஞ்ச நேரமா பயந்துட்ட தெரியுமா அப்படின்னு சொல்ல வந்தவர் பயங்கர குளிர்ல வந்திருப்பார் போல. நேரா போயிட்டு அந்த ஃபயர் கிட்ட உட்காந்துட்டு எதுவுமே பேசாம அமைதியா இருக்க அது பெரிய ஒரு கஷ்டத்தை எம்மாக்கு தருது. இப்ப கட் பண்ணி அடுத்த நாள் காலையில இவங்க ட்ரில் பண்றதை தான் காட்டுறாங்க. ஒரு வழியா இவங்க எல்லாருக்கும் ஒரு சக்சஸ் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரி மட்டியான சேர் கலந்த வாட்டரா வருது. பட் அதுக்கப்புறமா வாட்டர் கிளியர் ஆகி பீச்சுக்கிட்டு வெளியிலடி அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷத்துல வந்துட்டு ஆரவாரம் பண்ண நம்ம ஹீரோக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. சரி ஓகே இந்த சார்லியோட கதையை இதோட முடிச்சிடலாம், இவனை அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்த வேலை முடிஞ்சது, நீங்க இருந்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுட்டும் அகாமடேஷனும் நாங்க கொடுத்தோம், நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா அடுத்தது எங்க தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்களோ அந்த இடத்துல போய் ஹெல்ப் பண்ணணும்ல, உங்களுக்கு அதுதானே வந்து கோல் அப்படின்னு சொல்ல சாரி எனக்கு அந்த கோலை வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைக்கலான்னு இருக்க. காரணம் என்னன்னா எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிருக்கு, நான் அதனால இங்கேயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சார்லி சொல்லிட்டு போக நம்ம ஹீரோக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. என்னடா இவன் முடிச்சுட்டு போயிடுவான்னு பார்த்தா இங்கே தங்க போறேன் டேரா போட போறேன்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அப்படியே அந்த சீன் அங்கே கட்டாக நம்ம ஹீரோவுடைய அந்த குணத்துல நிறைய சேஞ்ச் இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஹீரோ சார்லி மேல வந்து ரொம்ப ஜெலஸா பொறாமையா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டவுட் நம்ம ஹீரோவுக்குமே வருது, ஒருவேளை இவன் நல்லவன் தானோ, நம்ம தான் ரொம்ப ஓவரா திங்க் பண்றோமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அவர் திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது இல்ல நீ திங்க் பண்ணது தப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னு பார்த்தா தனியா அந்த ஐவி கிட்ட போயிட்டு இந்த சார்லி ஏதோ ஒரு அட்டகாசம் பண்ணியிருக்கான் போல இருக்கு. ஸோ அதனால ஐவி வந்து மாறன் கிட்ட அதை கம்ப்ளைண்ட் பண்ண மாறனுக்கு பயங்கர கோவம். ஏன்னா தன்னுடைய பொண்ணு மாதிரி அவளை வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எந்த மாதிரி ஒரு மனவலியை கொடுக்கும்னு அவங்களுக்கு தெரியும். இதை ஏற்கனவே அனுபவிச்சு அதுல இருந்து இப்பதான் வெளியில வந்திருக்கா அந்த பொண்ணு. சார்லியால இது திரும்பி நடக்கிறதால இந்த குரூப் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உட்காந்து பேசுறாங்க. இந்த சார்லி கிட்ட இருந்து எப்படியாச்சும் இந்த பொண்ணை காப்பாற்றணும், பொண்ணு மட்டும் கிடையாது நம்மளையும் காப்பாத்திக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க. அந்த டைம்ல தான் ஜெனிக்கு கொஞ்சம் ஞாபகம் வருது, அவன் ஏற்கனவே எங்கிட்டையும் ட்ரை பண்ணா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நாள் நைட்டு நடந்த விஷயத்தை அவங்க சொல்லவே இந்த குரூப்புக்கு இப்பதான் வந்து சார்லியோட அந்த ஒரு அழுக்கான முகம் வெளியில வர ஹீரோ என்ன சொல்றாரு, இதை தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன், யாராச்சும் நம்புனீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவே ஏம்மா இப்பதான் கொஞ்சம் புரிஞ்சு பேசுறாங்க. ஆமா என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஜெலஸா இருக்காருன்னு நினைச்சேன், பட் இருந்தாலும் அவர் சொன்ன ஆங்கிலையும் நான் யோசிக்கல. ஐவிக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, நம்மளுடைய மற்ற குழந்தைங்களையும் அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றணும். ஸோ அதனால எப்படியாச்சும் அவனை இங்கேருந்து வெளியில அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளானுக்கு வராங்க. அந்த பிளானுடைய முடிவு என்னன்னா அவனை அடக்கிலாம் வைக்க முடியாது, வெளியும் துரத்த முடியாது, பேசாம அவனை கொன்னுலான்னு சொல்லிட்டு அந்த பிளானோட ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹீரோ என்ன பண்றாரு, தூங்கிட்டு இருக்க சார்லியை எழுப்பி பேச ஆரம்பிக்கிறாரு. கையில ஒரு கோடாலியோட வந்து இந்த பாரு நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் சரியில்லை, நீ உடனே இங்க இருந்து போகணும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்ல இவன் உடனே என்ன பண்றா, ஒரு கத்தி எடுத்து நீ கோடாலியை காட்டினா நான் கத்தியை காட்டுவேன்டான்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த ரூடான ஃபேஸை காட்டவே ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்துட்டு ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்குது. நீயா நானா பாத்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீக்னஸையும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தையும் பேசிட்டு இருக்கும் போது சார்லி இருக்க கொஞ்சம் வந்துட்டு ரொம்ப ரூடா பேசுற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ரூட்னஸ்க்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். அந்த டைம்ல கரெக்டா அவனுடைய உண்மையான முகம் தெரிஞ்ச உடனே இந்த ஃபேமிலியில மறைஞ்சிருந்தவங்க எல்லாரும் கன்னோடையும் மற்ற பொருளோடையும் இங்க வந்து நிக்க சார்லியோட கவனம் கொஞ்சம் லைட்டா செதற டைம்ல மண்டையிலே அந்த கோடாலியால பட்டுன்னு போட்டு தன்னுடைய குடும்பத்தோடைய பாதுகாப்புக்கோசரம் தடவை நம்மளுடைய ஹீரோ ஒரு கொலை பண்றாரு. ஏற்கனவே மாட்டை சுட்டு கொண்டாரு, தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஒரு மனுஷனை இப்பதான் கொலை பண்றாரு. இத்தனை நாளா சர்வைவருக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சவரு நம்ம ஹீரோ. ஆனா இந்த மாதிரி ஒரு கொலையை பண்ணணும்னு அவர் நினைக்கவே இல்லை. பட் ஆனா இன்னைக்கு அந்த கொலையை பண்ணவே அந்த ஒரு கில்ட் வந்து அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ ஒய்ஃப் வந்து கொஞ்சம் கஷ்டப்படாம அவரை பார்த்துக்க சரி ஓகே அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சார்லியோடைய அந்த பாடியை டிஸ்போஸ் பண்றாங்க. ஸோ இது அந்த சார்லியோட குரூப்புக்கும் தெரியாது அண்ட் இவருடைய பையன் அலெக்ஸ்க்கும் தெரியாது. ஸோ அடுத்த நாள் காலையில ஃபர்ஸ்ட் இவங்க யாரை பார்த்து பேசுறாங்கன்னா புரி அப்படின்னு சொல்லிட்டு சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவகிட்ட இந்த மாதிரி பேசும்போது அவன் என்ன சொல்றான், என்னை கம்பல் பண்ணி தான் அவன் கூட வச்சிருந்தான், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அவன் செத்து போனதுல அப்படின்னு இவ அக்செப்ட் பண்ணிக்க மிச்ச குரூப் மெம்பர்ஸ்லாம் வெளியில போயிருந்தாங்க. ஸோ அவங்க திரும்பி வந்து சார்லி எங்க அப்படின்னு கேட்கும் போது சார்லி இங்க இல்ல அப்படின்னு சொல்லவே அவங்க கொஞ்சம் கடுப்பாறாங்க. கடுப்பாயிட்டு
என்னது சார்லி லியான் அவங்க கத்தி எடுக்க போனா அதுக்கு முன்னாடி இந்த குரூப் வந்து கன் எடுக்க உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு எந்த பிரச்சனையும் இல்லாம இங்க இருக்கிறது, அப்படி இல்லையா இங்க இருந்து வெளியில போயிடுறது அப்படின்னு சொல்ல அந்த சார்லிக்கு அடுத்ததான் அவன் கூட இருந்தவன் பீட்டர். சோ அவன் என்ன பண்றான், நாங்க உங்களை வந்துட்டு திரும்பி வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமா வெளியில போயிடுறான். அப்பாடா இந்த த்ரெட்டும் போச்சுன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கு. அப்பதான் அலெக்ஸ் வந்து என்ன கேட்கறா, சார்லி என்னால எங்கேயுமே பார்க்க முடியல என்னாச்சு அப்படின்னு கேட்க, சார்லி வெளியில போயிட்டான், சார்லி இனிமே வரமாட்டான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டு அலெக்ஸ்க்கு பயங்கர கோபம் வருது. இப்படி அலெக்ஸை சமாதானப்படுத்தி வச்சுட்டு திரும்பினா இந்த வெளியில போனால பீட்டர் அவன் எங்கெங்கயோ சுத்திட்டு திரும்பி நம்மளுடைய இடத்துக்கே வந்திருக்கான். வந்துட்டு என்ன கேட்கறான், இங்க வாழ்ந்ததுக்கு அப்புறமா எங்களால வெளியில எங்கேயும் வாழ முடியல, நாங்க இங்கேயே வாழணும்னு நினைக்கிறோம், உள்ள விடுங்க அப்படின்னு கேட்க கொஞ்ச நேரம் நம்மளுடைய ஹீரோ வந்து யோசிக்கிறாரு. ரொம்ப கெஞ்சரா இருந்தாலும் நம்ம ஹீரோ யோசிக்கிறது என்னன்னா, ஐவி கிட்ட சார்லி மிஸ்பிஹேவ் பண்ணா இல்லைங்களா, அப்ப இந்த பீட்டர் அங்கதான் இருந்தான், ஆனா எந்த ஒரு இனிஷியேஷனுமே எடுக்கல ஐவியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இவனும் சார்லி மாதிரி ஒரு டேஞ்சரான பர்சன் தான். ஸோ அதனால இவனை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பீட்டரையும் அங்கேருந்து அடிச்சு துரத்த அவனும் அங்கேருந்து உங்களை எப்படியாச்சும் பழி வாங்குவாண்டா, என் தலைவன் சார்லியை வேற கொண்டுட்டீங்கல்ல, இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இப்போ வந்துட்டு மொத்தமா இந்த டிசாஸ்டர் நடந்து 20 வருஷம் ஆகுது. இந்த சார்லி இறந்த இன்சிடென்ட் நடந்து 3 வருஷம் ஆகுது. குழந்தைங்க இன்னும் கொஞ்சம் வளரவே ஜோயவும் நல்லா வளர்ந்துட்டா. அவனுக்குன்னு ஒரு ஒர்க் ஷாப் ஒன்று ரெடி பண்ணி அதை வந்துட்டு நம்ம ஹீரோ பிரசன்ட் பண்றாரு. பட் இவருடைய சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் சின்ன சின்ன அப்ரிசியேஷன் ஜோயேக்கு இருக்கிறது வந்துட்டு அலெக்ஸுக்கு பிடிக்கல அப்படின்றது சுத்தமா நம்ம ஹீரோ கவனிக்காம விட இந்த கான்ஃபிளிக்ட் அப்பாக்கு பிள்ளைக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. சரி ஓகே இந்த கான்ஃபிளிக்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொஞ்ச நாட்கள் போக ஆரம்பிக்குது. ஆனா கொஞ்ச நாள்ல ஒர்க் ஷாப் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவா இருந்த ஜோயேக்கு பயங்கரமா உடம்பு சரியில்லாம போக ஆரம்பிக்குது. ஒரு காமனான கோல்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிசனை மட்டும் கொடுத்துட்டு நம்மளுடைய ஹீரோ போய் படுக்க அன்னை நாள் நைட்டு ரொம்ப உடம்பு முடியாம ஜோயே வந்து அவங்களுடைய ரூமுடைய வாசல்ல மயங்கி விழுந்துடுறாப்ல. விழுந்ததுக்கு அப்புறமா ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் இவங்க வச்சிருப்பாங்க. அங்கதான் வந்து மாலி வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க ஒரு சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க. பேஷண்ட்ஸ் இவங்க குரூப்பை சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்க எல்லாருமே வந்துட்டு அட்மிட் ஆயிருக்க மாலி என்ன சொல்றாங்க, 20 வருஷத்துக்கு அப்புறமா சேம் சிம்டம்ஸ் நம்ம பாக்குறோம், அதே பெயின், ஓவரால் பாடி இருக்கு, ஹை ஃபீவர் இருக்கு, தயவு செஞ்சு ஜோயவை இங்க கூப்பிட்டுவாங்க, என்னால அங்க வர முடியாது, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தைரியம் கொடுக்க ஹீரோ ஒத்துக்க மாட்டார். இருக்க வந்துட்டு பரவதா செய்யும், அதனால நான் ஜோயை அங்கேயே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. இது கண்டேஜியஸ், ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு பரவுது, ஹெல்த்தியா இருக்கிறவங்க எல்லாரையும் மாஸ்க் போட சொல்லுங்க, ஜோயை எங்க கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்ல இந்த டைம் நம்மளுடைய ஹீரோ கேட்க மாட்டாரு. நேரா என்ன பண்ணிட்டாருன்னா வீட்டுக்கு போயிட்டாரு. அவரால் பையனுக்கு வந்து அதுவும் ஆசை பையனுக்கு இந்த மாதிரி ஆனதை வந்து சுத்தமா வந்துட்டு அக்செப்ட் பண்ண முடியல. இதே டைம்ல மத்த நோயாளிகளும் உள்ள வந்து எங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு ரிப்போர்ட் பண்ண ஜோயேக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே இன்னொரு ஹெல்ப் வேணும்னு எம்மா போய் ஐவியை கூப்பிட ஐவி என்ன பண்றா, ஓகே நான் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண வரா. இங்க தனியா ஜோயேக்கு நம்மளுடைய ஹீரோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க அந்த டைம் இந்த ஹேத்தன்றவ திரும்பி வரா. 3 வருஷம் கழிச்சு தன்னுடைய காதலனோட வெளியே போன தான் பொண்ணு வீட்டுக்கு வரவ அழுகாட்சியா வர. காரணம் என்னன்னா காதலன் இறந்துட்டான் போல இருக்கு. ஸோ அதனால அதுக்கு மேல என்ன இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண உலகத்துல அப்படின்னு சொல்லிட்டு இவ திரும்பி வர இந்த காதலன் இறந்ததுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் ஒருவேளை இந்த பீட்டரோடைய குரூப்போ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா வந்துட்டு நம்மளுடைய ஹீரோக்கு டவுட் வருது. பட் இருந்தாலும் சரி நீ வந்தல போதும் பாரு ஜோயே உடம்பு சரியில்லைன்னு சொல்ல என்னுடைய தம்பியை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ முடிவெடுக்க. ஸோ ஒரு பக்கம் பொண்ணு வந்தது சந்தோஷமா இருக்கு, இன்னொரு பக்கம் வந்துட்டு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு கஷ்டமா இருக்கு. அக்கா வந்து தம்பியை பார்த்துட்டு இருக்க இந்த அப்பா அம்மாவும் வெளியில போறாங்க. ஆனா என்ன இவங்க முயற்சி பண்ணாலும் அந்த நோயால இந்த டைம் பாதிக்கப்பட்டவங்கள ஒரு சில பேரை காப்பாற்ற முடியல. அதுல நம்ம ஹீரோவோட பையனும் ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட அது எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கு. ஹீரோவோட பையனோட சேர்த்து இன்னும் 3 பேர் இறந்து போக ரொம்ப மனம் உடைஞ்சு போயிடுறாரு நம்ம ஹீரோ. பையன் இறந்ததால வாழ்க்கையில எந்த ஒரு விருப்பமும் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து எம்மா பேசுறாங்க, இது பாருங்க யாருமே இல்ல இந்த உலகத்துல அப்படின்னு நீங்க நினைச்சப்போ தனியா வந்து வாழ ஆரம்பிச்சீங்க, என்ன தேடி கண்டுபிடிச்சிங்க, அதுக்கப்புறம் நம்ம வாழ ஆரம்பிச்சோம், இப்படி ஒரு பாப்புலேஷன் நம்ம கிரியேட் பண்ணுவோம் நம்ம நினைச்சு கூட பார்க்கல. ஆனா இன்னைக்கு நமக்குன்னு ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. ஸோ அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். ஃபியூச்சர்ல எந்த மாதிரி எந்த விஷயங்கள் வந்தாலும் நமக்கு மிஞ்சி இருக்கிற பிள்ளைங்களுக்கு வாழ சொல்லி தரணும், அது நம்ம கடமை இல்லையா அப்படின்னு கேட்க சரி ஓகே இவருக்கு ரியாலிட்டி புரிய ஆரம்பிக்குது. சரி ஓகே இன்னும் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில என்ன பண்றாரு, எப்பயுமே ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு மலை உச்சிக்கு போறது வழக்கம் இல்லைங்களா. ஸோ அதனால மலை உச்சிக்கு போயிட்டு சூரிய உதயத்தை பாக்குறாரு. இத்தனை நாள் இருந்த மாதிரி சூரிய உதயம் இல்ல, இப்போ வேற மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு கொஞ்சம் மன தெளிவோட திரும்பி வந்தவர் ஒரு ஸ்கூல் மாதிரியான செட்டப்பை ஃபர்ஸ்ட் வீட்டுல ரெடி பண்ணி பசங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பாடம் சொல்லி தராரு. ஆனா இந்த பாடத்துல வெறும் சப்ஜெக்ட்ஸை மட்டும் சொல்லி தராம வாழ்க்கையை பத்தி பேசுறாரு. நான் ரொம்ப பழைய டைப்ல இருந்துட்டேன், வாழறதுக்கும் சர்வை பண்றதுக்கும் மட்டும் என்ன வேணும் அப்படின்ற ஃபோக்கஸ்ல இருந்துட்டேன். ஆனா இப்போ காலம் மாறிட்டு வருது, இதுக்கேத்த மாதிரி நான் எதையுமே மாத்தல. சோ அதை தான் நம்ம இனிமே பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்கிட்ட சொல்ல பசங்களுக்கும் ஒரு விதமான ஒரு நம்பிக்கை வருது. ஏன்னா அவங்களுக்கும் வந்துட்டு அக்கா தம்பின்னு வந்துட்டு இழப்பு இருந்திருக்கும் இல்லைங்களா. அதனால அவங்களுக்கும் நம்பிக்கை வர அடுத்ததான் இவங்க ஃபர்ஸ்ட் ரெடி பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரேடியோ அண்ட் அதுக்கான ஆண்டனா. இவ்வளவு நாள்
இவங்க வந்தவங்களை மட்டும் வரவேற்று வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டமை இவங்க வந்து பில்ட் பண்ணல. ஸோ அதை ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பில்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் எப்பயுமே வந்துட்டு சர்வைவிங் ஸ்கில்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ண இவங்க இந்த கேம்ஸ் என்டர்டெயின்மெண்ட் இதுலலாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. ஸோ குழந்தைங்களுக்கு நிறைய கேம்ஸை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி சொல்லி தராரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டல் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இனிமேல் உலக அழிவுக்கு அப்புறம் நம்ம எதுவுமே இனிஷியேட் பண்ணலன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்ததே தெரியாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இவரும் வந்துட்டு நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுட்டாரு. இப்போ இருக்கிற காலத்தில் அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் டெவலப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கற்றுத்தர. இப்படியே நாட்கள் போக ஆரம்பிக்குது. கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப வயசான நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இந்த கதைகள் எல்லாத்தையும் தன்னுடைய பேரன் கிட்ட சொல்லிக்கிட்டு ஸோ சர்வைவ் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் ஸோ எப்படியெல்லாம் வந்துட்டு நாங்கள் இதை பில்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒரு தெரு வழியாக நடந்து வர மாதிரி காட்டி இந்த சீரீஸை முடிச்சிட்டாங்க. இதுதான் எர்த் அபைட்ஸ் அப்படின்னு கூடிய டிவி சீரிஸுடைய மொத்த கதை. இது சீசன் 1 ஆக்சுவலி இது ஒரு நாவலை தழுவி எடுக்கப்பட்ட ஒரு படம். இதனுடைய நாவலும் நல்லா இருக்கும். நான் பார்த்ததுல கொஞ்சம் என்கேஜிங்காக இருந்த ஒரு சீரீஸ். ஸோ அதனால தான் இந்த சீரீஸ் சொன்னேன். இன்னொரு சில சீரீஸ் பார்த்துட்டு அது பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஓரளவுக்கு பேசி ஓகே அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு வர டைமில் கண்டிப்பாக என்ன சீரீஸ் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த வாரத்தோட எண்டில் இன்னொரு சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். அதுக்கு நடுவில் 1-2 படம் நம்ம போட போகிறோம். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருந்துச்சு என்னுடைய நரேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. அண்ட் லைக் அண்ட் ஷேர் மூலிமா உங்கள் ஆதரவை கொடுங்க. ஃபியூச்சர் வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்டில் தென் பை ஃப்ரம் ஜெயஸ்ரீ. பை பை. டேக் கேர். உடம்பு மனசு எல்லாத்தையும் நலமாக பார்த்துக்கோங்க.